கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் நம்முடைய பிதாவாக தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் இந்த காலை வேளையிலே நாம் யாவரும் ஆராதிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, இன்றைய நாளில் இந்த ஆராதனை பகுதியில் பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன மாதிரி எபினேசர். இது ரீப்ரிண்ட்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடம் தான். 90% ரீப்ரிண்ட்ஸில் இருந்து எடுக்கப்பட்டுச்சு. ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 5672 நினைக்கிறேன், கிளியராக தெரியல, பட் 5672 இருந்து தான் நம்ம எடுத்திருந்தோம். கன்ஃபஷன் அண்டு விக்ட்ரி அதோட தலைப்பு. அதிலிருந்து சில காரியங்களை இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிறோம். எபினேசர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சமீப காலமாக அதில் பாடாத பாடலே கிடையாது. அநேகர் இந்த வார்த்தையை குறித்து பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க, ரைட். பட் வேதமானவர்களை நாம் இந்த எபினேசர் அப்படிங்கிறதே என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பாடத்தோட இறுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆதார வசனம் நம்ம வாசிக்கின்ற பொழுதே புரிஞ்சிருப்போம். ஒரு கல்லை சாம்பல் என்ன பண்ணுறாருங்க, அங்கே நட்டுகிறார். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எபினேசர் அப்படிங்கிறது அங்கே பேர் வைக்கிறார் சொல்லி பார்க்குறோம். இப்போ கொஞ்ச நேரம் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியாது, டைம் ஆயிரும். பட் புரிந்து கொள்வதற்காக பழைய ஏற்பாட்டில் நடந்த சில சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். அது அப்படியே புதிய ஏற்பாட்டில் வாழ்கின்ற நமக்கு என்ன ஒரு பாடத்தை தேவன் இன்றைய நாளில் கொடுக்குறார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் எல்லோரும் கவனிங்க. ஏன்னா பழைய ஏற்பாடு கண்டினியூஸாக கொஞ்சம் வசனங்கள் வருதுனாலும் யாரும் டீவியேட் ஆக வேண்டாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 1-2. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஸோ 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 1-2 கிளியராக ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். என்னன்னு பார்க்கின்ற பொழுது 20 வருஷமா கர்த்தருடைய பெட்டி எங்கே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் இடையில இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு, பெட்டி காணோம். 20 இயர்ஸாக என்னன்னா கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணுங்க காணோம். இந்த பெட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் புலம்பி அழுகிறாங்க. கர்த்தருடைய பெட்டி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்திருந்தா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கிடைத்திருக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். ஆனால் பர்பஸாகவே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னோட பெட்டி எங்கே போகக்கூடாது, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் போகக்கூடாது என்பதற்காக 20 இயர்ஸ் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கட் பண்ணிட்டார். என் பெட்டி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் போகக்கூடாது. இப்போ புரிஞ்சுதுங்களா? தேவன் என்ன பண்ணலீங்க, பர்மிஷன் கொடுக்கல. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் தேவன் பர்மிஷன் கொடுக்கல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். இப்போ ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார், ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி அப்படின்னா 20 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, அந்நிய தேவர்களையும் வணங்குறது. அதில் யார் வந்திருக்கு, அடுத்தது அஸ்தரோத்தையும் வணங்குறாங்க. கூட யாரையும் நினச்சிக்கிறது, தேவனையும் நினச்சிக்கிறது. அப்படி சபைக்கு வரும்போது சபையிலையும் பக்தியாக இருக்கிறது, உலகத்துக்கு போனோடனே உலகத்திலையும் பக்தியாக இருக்கிறது. நம்ம இல்லை, இஸ்ரேல் ஜனங்கள். அந்த மாதிரி 2 விதமான நிலைமையில இருந்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, என் பெட்டி யார்கிட்ட போகக்கூடாது, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் போகக்கூடாதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டார். இப்போ அந்நிய தேவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கே, அது யார் அந்நிய தேவர்கள் என்பதை அடுத்த வசனம் நம்ம கிளியராக பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீ கர்த்தருக்கு மட்டும், அந்நிய தேவர்கள் கிடையாது, அஸ்தரோத் கிடையாது,
கர்த்தருக்கு மட்டும் நீ ஆராதனை செய்தால் நீ என்ன பண்ணுவ, ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சாமுவேல் சொல்றாரு. இதை சொன்ன உடனே இஸ்ரேல் ஜனங்கள் உடனே என்ன சொல்றாங்க பாருங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 4-5. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். சாமுவேல் சொன்ன பின்னாடி உடனே இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க, சரி சாமுவேல், நீங்கள் சொன்னது சரியான வார்த்தை. இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா அந்நிய தேவர்கள் சொல்லல. அந்த அந்நிய தேவர் யாருங்க? பாகாலையும் அதே மாதிரி அஸ்தரோத்தையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம், விலக்கி வச்சிடறோம். விலக்கிட்டு யாருக்கு மட்டும் ஆராதனை செய்கிறோம்? கர்த்தருக்கு மட்டும் ஆராதனை செய்கிறோம். புரிஞ்சுதுங்களா பாயிண்ட்டு? அப்போனா 20 வருஷமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாகால் வரும்போது ஒரு பக்தி வந்துடும், அஸ்தரோத் வரும்போது ஒரு பக்தி வந்துடும், கர்த்தர் வரும்போது பக்தி வந்துடும். புரிஞ்சுருக்கு? அதோட வெயிட்டேஜ் என்ன ஆயிடுச்சுங்க? கம்மியாயிருச்சு. அப்போனா இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு அதிகமாக போயிடுச்சு? பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக போயிடுச்சு. உடனே சாமுவேல் சொல்கிறார், இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாகாலும் உங்களை காப்பாற்றாது, அஸ்தரோத்தும் காப்பாது. காரணம் என்னன்னா, தேவன் வெயிட் பண்ணி பார்த்தாரு, இஸ்ரேல் ஜனங்கள் திருந்துற மாதிரி இல்லை. உடனே யாரை அனுப்பிச்சிட்டாரு? பெலிஸ்தரை அனுப்பிச்சிட்டார். பெலிஸ்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வரார் அப்படின்னு நியூஸ் போன உடனே பயம் வந்துருச்சு. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், பெலிஸ்தர் வந்துட்டாங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா அஸ்தரோத்தினாலையும் காப்பாற்ற முடியாது, பாகால்னாலையும் என்ன பண்ண முடியாது அது வாட் பொம்மையாட்டு இப்படியே நின்றுருக்கும். அது கல்லு தான், அது அப்படியே தான் நின்றுட்டு இருக்கும். சரிங்களா? இவன் கிளியராக தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆனால் நம்ம பேசினா கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். அதனால சாமுவேல் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. நல்லா மைண்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சரியாக அவங்களால என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. உடனே சாமுவேல் சொல்கிறார், சரி நீங்கள் வாங்க, எல்லாரும் எங்கே வந்துடுங்க, இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்களேன். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஏன் மிஸ்பாவில் கூட்டினார் அப்படிங்கிறது ஒரு ரீசன் இருக்குது, நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் எங்கே வந்துடுங்க, மிஸ்பாக்கு வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுவோம், ஜபிப்போம் அப்படின்னு சாமுவேல் கூப்பிட்றாரு. அங்கே விவரமானவர்கள் யார்? இஸ்ரேல் ஜனங்கள். என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 6-7. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டு எப்படின்னா என்ன நடந்திருக்கு, ஒவ்வொருத்தரா வந்து கன்ஃபஸ் பண்றாங்க, ஒவ்வொரு குடும்பமா வந்து கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க, நாங்க என்ன பண்ணிட்டோம், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோம். அப்படி கன்ஃபஸ் பண்ண யார் அங்கே நியாயம் விசாரிக்கிறாங்க? சாமுவேல். இங்கே பார்ப்பா, நீ இப்படி பண்ணியிருக்கிற தப்பு, இது நீ தப்பு பண்ணியிருக்கிற, கர்த்தருக்கு விரோதமாக பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைகளை சாமுவேல் மூலியமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம 20 வருஷமா என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். இதெல்லாம் எங்கே நடக்குது? மிஸ்பால அங்கே நடந்து கொண்டிருக்கு. இப்படி இந்த மாதிரி எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் யாருக்கு போயிடுச்சு தெரியுங்களா? நேராக பெலிஸ்தருக்கு போயிடுச்சு. பாருங்க 7ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு, ஏன்னா இப்போ பாவத்தை அறிக்கை செய்யற மிஸ்பாக்கு போறாங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய மிஸ்பாக்கு போறாங்க. போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எதை எடுத்துட்டு போயிருப்பாங்க தெரியாது, உண்மையில தெரியாது, போடல, எதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஆயுதத்தை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. கரெக்டுங்களா? உபவாசம் இருக்கிறதுக்காகவும் கர்த்தரிடத்தில் ஆராதனை செய்து போவதற்காக எல்லாரும் ஈட்டி அப்புறம் போருக்கு உண்டான உபகரணங்கள் எடுத்துகிட்டு போவாங்களா? கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இப்போது நிராயுத பாதனையாக யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நிற்கிறாங்க, சாமுவேல் நிற்கிறாரு. இப்போ ஆப்போசிட்டாக யார் வந்துட்டா? பெலிஸ்தர் வந்துட்டாங்க. சரிங்களா? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 8-9. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார். இதுதான் ரொம்ப விவரமானவன்னு நான் சொன்னேன். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நல்லா தெரியும், நம்மெல்லாம் ஓயாமல் ஜெபம் பண்ணுனா
ஏன்னா 20 வருஷம் செஞ்ச பாவம் அப்படிப்பட்ட பாவம். தேவன் ரட்சிப்பாரா இல்லையான்னு தெரியாது. அதனால பாருங்க, சாம்வேலை நோக்கி இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்காக எப்படி வேண்டிக் கொள்றதாமா? ஓயாமல். அப்படின்னு என்னது? ரெஸ்ட்டுன்னு மட்டும் நீங்கள் போயிடாதீங்க சாம்பியல். நீங்கள் ரெஸ்ட்டுன்னு போயிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது யார் இருக்க மாட்டோம்? நாங்கள் இருக்க மாட்டோம். தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, நாங்கள் வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரெஸ்ட்டு மட்டும் எடுத்துடாதீங்க சாம்பியல். ஓயாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லா விவரமான ஆளுக்கு தானே யாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள். உண்மைதான். ஏன்னா பாருங்க எவ்வளோ புத்தி வந்துருச்சுல்ல. இப்போ சாமுவேல் வந்து நியாயம் விசாரிக்கிறவர், அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டாங்க, ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுட்டு சாமுவேல் என்ன செய்யறார் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, பாருங்க என்ன பண்றாரு, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை. அப்போ அது ஆட்டுக்குட்டினாலே சின்னதுதான். ஒரு பால் குடிக்கிற ரொம்ப ஒரு, அதாவது இன்னும் ஹார்ட் ஃபுட்டு கூட அது என்ன பண்ணலைங்க, எடுத்துக்கல. ரொம்ப ஒரு சின்ன ஆடை என்ன பண்ணிட்டாருன்னா எடுத்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். பாருங்க, இஸ்ரேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான எப்படி? ஓயாமல் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லை, யாருக்குங்க? சாமுவேலுக்கு. இப்போ பாருங்க, படை வருது, மிஸ்பால கூடி இருக்கிறாங்க, தப்பு செஞ்சதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. சாமுவேல் பலி செலுத்திருக்கிறாங்க. பலி செலுத்த என்ன ஆகுதுன்னா படை அங்கே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன நடக்குது? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 10-11. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். இப்போ எப்படின்னா, அந்த ரசல்பார் எழுதும் போது ரொம்ப நல்லா இருக்கும், பட் அதை இங்கே விளக்கமாக போடல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்துவதற்காக அந்த கட்டை மேலே வச்சுட்டாங்களாமா. இங்கே பலி செலுத்த அங்கே யார் வராங்களாமா? பெலிஸ்தர் வந்து பக்கத்தில் வந்துட்டாங்களாமா. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இஸ்ரேல் ஜனங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆகிட்டாங்கன்னா பக்கத்தில் அங்கே வந்துட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குது? கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி, கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ யுத்தத்துக்கு போகல. இப்போ யுத்தத்துக்கு போனது யாருங்க? கர்த்தர் யுத்தத்துக்கு போயிருக்கிறார். என்ன செஞ்சிருக்காருன்னா, மகா பெரிய இடி முழக்கங்களை, அது எவ்வளோ பெருசு நமக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல வர பண்ணியிருக்கிறார். அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். என்ன நடந்திருக்குன்னா, நிறைய ஆயுதங்களோட வந்திருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு பெரிய இடி முழக்கத்தை கொடுத்து ஒரு கலங்கடிச்சதுனால ஆல்மோஸ்ட் 90% என்ன ஆயிட்டாங்க, அங்கேயே இறந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் மீதி இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேர்த்தையும் இஸ்ரேல் ஜனங்கள் துரத்தி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொலை செய்துட்டாங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் போரிட்டு ஜெயித்தார்களா? எப்படி ஜெயிச்சாங்க? நல்ல ஒரு வார்த்தை இருக்கு, அது கிறிஸ்துவ மண்டலத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை, அந்த ரைமிங் வரல. போரிட்டு ஜெயிக்கவில்லை, மண்டியிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாப்லோனில் பேசிட்டான்னு வச்சுங்க, அப்படியே அவங்களுக்கு உணர்ச்சி பங்கிடும். ஆமாம் ஆமாம், நாங்கள் தான் போரிட்டு நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், என்ன பண்ணுவோம், மண்டியிட்டு ஜெயிப்போம். ஆனால் அது உண்மை. அது என்னதுங்க? உண்மை. நம்ம போரிட்டு ஜெயிக்க வேண்டியதில்லை, கர்த்தர் முன்னாடி மண்டியிட்ட என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் மண்டியிடல, யார் மண்டி இருக்கிறா? சாமுவேலும் மண்டி இருக்கிறார். அது எப்படி? ஓயாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேண்டிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் வந்து அந்த நாளில் பெரிய ரட்சிப்பை யாருக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாமுவேல் மூலியமாக என்ன பண்ணியிருக்காருங்க, கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 12. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை, இப்பதான் சாமுவேல் பண்றார், யுத்தத்துக்கே போகல, உம்மை நோக்கி தான் நாங்கள் ஜபித்து கொண்டு இருந்தோம். ஆனால் ஒரு மகா பெரிய இடி முழக்கத்தை நீங்கள் கொடுத்து கலங்கடிச்சிங்க பார்த்தீங்களா, போரில் வெற்றி அடைய வச்சிங்க பார்த்தீங்களா. அதுக்காக சொல்றார், இது என்னைக்கும் நினைவில் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணிருக்கா, மிஸ்பாவுக்கும், வாசிங்க சகோதரி, மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். எபினேசர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்.
100க்கு 100 வார்த்தை யெகோவா தேவனுக்கு வந்து பொருந்தி வர வார்த்தைங்க. இம்மட்டும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா எங்களுக்கு உதவி செய்தார். ஒரு சேதமும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே ஏற்படவில்லை. அழகா என்ன பண்ணியிருந்தாருங்களா, காப்பாற்றார். ஏன் மிஸ்பால் இந்த காரியம் நடந்துச்சுன்னா, இதே 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கர்த்தருடைய பெட்டியை தொலைச்சாங்க தெரியுங்களா, இதே மிஸ்பால தான் தொலைச்சாங்க. எந்த இடத்துல தொலைச்சாங்களோ மனம் திரும்பும் போது அதே இடத்துல பெட்டி என்ன பண்றாரு தெரியுங்களா, தேவன் கொடுக்குறார். இதெல்லாம் இருந்து வரணும். எந்த இடத்துல நம்ம தலை குனிகிறோமோ அதே இடத்துல தேவன் என்ன பண்ணுவாருங்க, தலை நிமிர செய்வார். இதெல்லாம் நிறைய ப்ரூஃப் வந்து வேதாகமத்தில் நமக்கு கொடுத்துருக்கார். எங்கே மிஸ் பண்ணாங்களோ அங்கே என்ன பண்ணுறாருங்க, அந்த பெட்டி கிடைக்கும்படியாக, பெட்டின்னு சொல்லுவதை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை கிடைக்கும்படியாக என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இடத்துல செஞ்சிருக்காரு. அடுத்தது என்ன நடக்குது, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 13 வாசிச்சிருங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் சாம்வேல் இருக்கிற வரைக்கும் பெலிஸ்தர் எங்கே வரலைங்க, இந்த இடத்துக்கு பெலிஸ்தர்கள் வரவே இல்லை. சாமியலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. அதுக்கப்புறம் சாம்வேல் உயிரோட வாழுகின்ற காலம் வரைக்குமே பெலிஸ்தருக்கு விரோதமா இருந்துச்சுங்க. யாரோட கை, சாம்வேலுடைய கை, சாரி கர்த்தருடைய கை. சாம்வேல் வந்து பெலிஸ்தருக்கும் விரோதமாக அங்கே இருந்தார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 14-15. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். பெலிஸ்தர் இஸ்ரேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இப்ப அடுத்து என்ன நடந்திருக்கு, கொஞ்சம் பிளேஸ் ஏற்கனவே சண்டை கட்டி பிடிச்சிருந்த பிளேஸையும் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு இப்ப எமோரியருக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன வந்திருக்குங்க, சமாதானம் உண்டாயிருந்துச்சு. 15ஆம் வசனம். சாமியேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரேலை நியாயம் விசாரித்தார். அதுக்கப்புறம் சாமியேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காரு, நியாயம் விசாரிச்சிருக்கிறார். இன்னும் 2 வசனங்கள் பார்த்து நம்ம வந்து இந்த ஹிஸ்டரியை நிறைவு செய்வோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 16-17. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய், பாருங்க, வருஷம் சாமுவேல் என்ன பண்ணுவார்னா பெத்தேலையும் கில்காலையும் அதுக்கப்புறம் மிஸ்பாயும் அந்த நதியை தாண்டி இங்கேயும் அங்கேயும் அப்படியே டிராவல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னு நியாயம் விசாரிப்பார். தொடர்ந்து வாசிப்போம். அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். சோ என்ன பண்ணுங்க, இவர் வருஷம் என்ன பண்ணுவாருன்னா பெத்தேல், கில்கால், அதுக்கப்புறம் மிஸ்பா, இந்த இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா, மிஸ்பா, இங்க மட்டும் அவர் நியாயம் விசாரிச்சு மீண்டும் எங்க வந்துருவாருங்க, ராமாவுக்கு வந்துடும். ஏன்னா அங்கே தான் யாரோட வீடு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாம்வேல் வீடு அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கின்றோம். ஸோ இப்படியாக பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பீடாக பார்த்துருக்குறோம். இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய கிருபை இஸ்ரேல் ஜனங்களுக்கு 20 வருஷமாக கிடைக்கல. ரீசன் என்ன, நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். 2 அசுத்தமான காரியங்களை செஞ்சுங்க. 2 சொல்றோட 2 அசுத்தமான தெய்வங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வணங்கி இருக்கிறாங்க. எது அசுத்தமான தெய்வங்கள், ஒன்று பாகால், இன்னொன்று அஸ்தரோத். இது கர்த்தருக்கு சுத்தமா பிடிக்கல, அது செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் விரோதமா வந்திருக்கிறாங்க, பெலிஸ்தர் விரோதமா வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு, சாம்வேல் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறார். சாம்வேல் ஹெல்ப் பண்றார், ரைட்டு தான். ஆனா பெலிஸ்தர் போரிட்டு வரும்போது யாரை சாம்வேல் பலியா கொடுக்குறாருங்க, ஒரு பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி பலி செலுத்துறார். அந்த பலி யார் அங்கீகரிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா தேவன். அதுதான் சர்வாங்க தகன பலி. தேவன் அங்கே அங்கீகரிக்கிறார். தேவன் அங்கீகரிச்சிட்டார். என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடி முழக்கத்தை கொடுத்து ஒரு அற்புதத்தை கொடுத்து இஸ்ரேல் ஜனங்கம் ஜெயிக்க அங்கே பண்ணினார். அதுக்கப்புறம் சாம்பல் என்ன பண்ணா, ஒரு கல்லை நட்டி அதுக்கு என்ன பேர் வச்சாருங்க, எபினேசர். எபினேசர்னா என்னது, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஃபஸ்ட்டு யார் இந்த பாகால். பெலிஸ்தர்லாம் பின்னாடி வரும், எதுக்கு எடுத்தோன்னே பெலிஸ்தர் போவோம். யார் இந்த பாகால், யார் இந்த அஸ்தரோத், 2 கண்டுபிடிக்கணும்ல. 2
சரி, இந்த ரெண்டு கண்டுபிடிச்ச பின்னாடி இது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஒரு பாடமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது இவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தது யாரு? பெலிஸ்தர். பெலிஸ்தர் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்ப்போம். கடைசியா எப்படி நியாயம் விசாரிச்சார் சாமுவேல், இந்த நியாயம் விசாரிக்கிறதை குறித்து நம்முடைய 7ஆம் தூதன் மூத்த சகோதரர் ரசல்பர் அவருடைய தாட்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறார் என்பதை நம்ம பார்ப்போம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சோழர்களே, வேதாகமத்தில் இல்லாத சில காரியங்களை உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேச போகிறேன். ஆன்லைனில் இருக்கிறோம் கேட்டுக்குங்க. ஆனால் நான் பேசுகிற காரியங்கள் வேதாகமத்தில் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இல்லாத மாதிரி வரும், ஆனால் முடிவில் இருக்கும். புரிஞ்சுங்களா? இல்லாத மாதிரி இருக்கும், முடிவில் என்ன பண்ணுதுங்க இருக்கும். அதுக்குரிய வசனத்தையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணாருன்னா கிளியராக கொடுக்குறேன். காரணம் என்னென்னா, இந்த அஸ்திரோத்தையும் அதே மாதிரி இந்த பாகாலையும் யார் என்பதை நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த வழியை நம்ம சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த அஸ்திரோத்தை எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அதை என்ன சொல்லுவார்கள்னா சீஃப் ஃபீமேல் காடு. நம்ம இல்லை யாருங்க? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்கள். சீஃப் ஃபீமேல் காட். ஃபீமேல் காடுக்கு சீஃப் யாருன்னு பார்த்தா இந்த அஸ்திரோத். அதே மாதிரி பாகால் பார்த்தீங்கன்னா சீஃப் மேல் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்திரோத்தை தான் கிரேக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரேக்க மொழியில் கிரேக்கர்கள் அஸ்தரேத் அப்படிம்பாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அஸ்தரேத்துன்னு போட்டிருக்கீங்களா இந்த இடத்துல, நீங்கள் பாருங்கள் ஆர்இன்னு போட்டிருக்கீங்களா? ஆர்இன்னு போட்டால் சிங்குலர். இந்த அஸ்தரேட் இருந்து தான் ட்ரினிட்டி கான்செப்டே வந்துச்சு. ட்ரினிட்டி கான்செப்ட் வரும்போது அது என்னவா மாறிடும் அப்படின்னா, இந்த ஈங்கிறது ஓவா மாறிடும். திடீர்னு ஆண் பால்ல இருந்து பெண் பால் கூட அது என்ன பண்ணுங்க, பெண் பால்ல இருந்து ஆண் பால் கூட அது என்ன பண்ணுன்னா மாறும். அந்த ட்ரினிட்டி கான்செப்ட்ல மாறும். நான் உங்களை குழப்பவில்லை, புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஈன்னு வந்தால் என்னது சிங்குலர், ஓ வந்தால் ப்ளூரல், பன்முகை தன்மை. அதுதான் ட்ரினிட்டி கான்செப்ட். இதெல்லாம் பைபிள்ல இருந்து தாங்க வந்துச்சு. சரிங்களா? இப்போ கிரேக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா அஸ்தரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அசிரியன்ஸ் எப்படி கூப்பிடுவாங்கன்னா இஸ்டார். இதுல இருந்து தான் ஈஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த அஸ்தரேத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீஃபான ஃபீமேல் கார்டு, புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பாகால் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு சீஃப் மேல் கார்டு. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தெய்வங்களை பிரிக்கவே முடியாது. எப்போ வந்தாலும் இந்த ரெண்டு தெய்வம் ஒன்றா தான் வருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேட்டுறாதீங்க, ஆனால் என்ன ஆகும், ஒன்றா தான் வரும். சரிங்களா? ஜட்ஜஸ் 10ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து. இவங்களுக்கு வேலையே இதுதான். யாருக்கு? இஸ்ரேல் புத்திரருக்கு கர்த்தருடைய பார்வைக்கு மிகப்பெரிய பொல்லாப்பு செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, பொல்லாப்புங்கிற அந்த வார்த்தையை டெஃபினேஷன் கொடுக்கவே முடியாது. தீங்கு, அது அதுக்குள்ள எல்லா விதமான அசுத்தமான காரியங்களும் பொருந்தும். என்ன பொல்லாப்பு செஞ்சிருக்கிறாங்க வாசிங்க. கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். எத்தனை தெய்வங்கள், எத்தனை தெய்வங்கள் இருந்திருக்கிறாங்க விதவிதமா. ஆனால் எத்தனை விதவிதமான தெய்வங்கள் இருந்தாலும் எது டாப்புங்க? பாகாலையும் அஸ்தரோத்தையும், அதுதான் டாப். ஏன்னா பாகாலங்கிறது சீஃப் மேல் காட், அஸ்தரோத் அப்படிங்கிறது சீஃப் ஃபீமேல் காட். சரிங்களா? அப்படின்னா இது ரெண்டு மோசமான ஒரு விக்கிர ஆராதனை, ஒரு மோசமான ஒரு தெய்வம். இதைத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வணங்கியிருந்தாங்க. மன்னிச்சுக்குங்க. இதே இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் பாருங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் யாரை சேவிச்சிருக்கிறாங்கன்னா பாகாலையும் அஸ்தரோத்தையும். ஏன் இந்த ரெண்டு, இத்தனை கடவுள் அங்கே இருக்கின்ற பொழுது ஏன் இந்த ரெண்டுக்கு மட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இவங்க 2 பேர் தான் என்னதுங்க, சீஃப். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்டி இருக்கிறாரு. 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பு நம்ம கிடைக்கிது. 2 பேர்த்தையும் நம்ம சேவிச்சாகணும். 2 பேர், ஆனால் நம்ம சூழ்நிலை வந்து 2 பேர்த்தையும் சேவிக்க முடியாது. ஒருத்தர் மட்டும் சேவிச்சா போதும். அப்போ யாரை சேவிப்போம்? மேனேஜர். அப்போ எம்டி வேண்டான்றோம். என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்ம எவ்வளோ விவரம், மேனேஜருக்கு என்ன பண்ணுவோம்? சேவிக்க மாட்டோம். டேரக்ட் எங்கே போயிடுவோம்? எம்டி கிட்ட போயிடும். காரணம் என்ன? டாப் லீடரை பிடிச்சிட்டா போதும், என்ன பண்ணிடல, மீதியெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியம். அதே மாதிரி தான் உங்களுக்கு சீஃப் என்ன பண்ணிட்டா பிடிச்சிக்கிட்டா போதும், மீதியெல்லாம் சும்மா அப்படி இருந்தால் போதும். இஸ்ரேல் ஜனங்களுடைய மைண்ட் செட், அங்கே இருக்கிற ஜனங்களோட மைண்ட் செட்டு. அதனால் யார் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டாங்கன்னா, ஒரு ஆண் தெய்வத்துக்கு யார்? பாகால். ஒரு பெண்ணை விடக்கூடாதுல்ல, ஒரு சப்போர்ட் இருக்கணும்ல. ஒரு பெண் தெய்வத்துக்கு யார்? ஒரு அஸ்திரோத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹிஸ்ட்ரி ரெஃபரன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தி சன் அண்டு மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? சன் அண்டு மூன். சன்னு யாருன்னா பாகால், மூன் யாருன்னா அஸ்தரோத். அதேமாதிரி ஜூபிட்டர் அண்டு வீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூபிட்டர் யாருன்னா பாகால், வீனஸ் யாருன்னா அஸ்தரோத். இந்த அஸ்தரோத் இருந்தால் என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரினிட்டி வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்குரிய விளக்கம் மட்டும் நான் போடுறேன், வாசிங்க. பிற்கால யூத மற்றும் கிறிஸ்தவ இலக்கியங்களில் அஸ்தரோத் ஒரு அரக்கனாக சித்தரிக்கப்படுகிறார். அஸ்தரோத் ஒரு அரக்கனாக, பெண் பால்ல இருந்து ஆண் பால் வந்துருச்சுங்களா, ஒரு அரக்கனாக சித்தரிக்கப்படுகிறார். மேலும் சோம்பல், பொய்மை மற்றும் பாலியல் ஒழுக்கக்கேடு உள்ளிட்ட பல்வேறு பாவங்கள் மற்றும் தீமைகளுடன் தொடர்புடையவர். ஸோ இந்த தெய்வத்தோடைய வணக்கங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த தெய்வத்துக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குதாமா? ஃபர்ஸ்ட் ஒன்று எதுங்க? சோம்பல், பொய்மை மற்றும் பாலியல் ஒழுக்கக்கேடுக்கு உள்ளிட்ட பல்வேறு பாவங்கள் மற்றும் தீமைகள் தொடர்புடையவைகள். அன்பான சகோதரர்களே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கேளுங்கன்னு சொன்னேன்னா, இப்போ அந்த ஸ்டோரியை வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் ஸ்டோரி நல்லா விட்டுருக்கவனிங்க. ஸ்டோரியோட முடிவில் வசனம் இருக்கா இல்லையான்னு என்ன பண்ணிடலாம், டெஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டுங்களா? என்ன ஸ்டோரி அப்படின்னா, உண்மைதான், அது யாரும் உண்மையாக தான் ஸ்டோரி சொல்ல போகிறேன். சரிங்களா? அஸ்தரோத் அப்படிங்கிற ஒரு தெய்வம். இந்த தெய்வத்துக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு விளக்கம் இருக்குது. என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அம்மா வந்து ரொம்ப அழகுள்ளவள், ரொம்ப செழிப்புள்ளவள், ரொம்ப பலசாலி. யாருங்க? இந்த அஸ்தரோத். இந்த அம்மா என்னதான் அழகு இருக்குது, செழிப்பு இருக்குது, ரொம்ப வசதி இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு வந்து மேரேஜ் ஆகலை. இப்போ இந்த அம்மா வந்து ஒரு நபரை என்ன பண்ணுறாருன்னா விரும்புகிறாங்க. யார்? இந்த அஸ்தரோத் ஒரு நபரை என்ன பண்ணுறாங்கன்னா விரும்புகிறாங்க. அந்த நபர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்முஸ். தம்முஸ் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆமாம். எங்கே இருக்குது? சரி, இருக்குது. தம்முஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அம்மா வந்து விரும்புகிறாங்க. விரும்பின பின்னாடி நேராக தம்முஸ் கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. உன்னை நான் என்ன பண்ணுறேன், இது உண்மைங்க, இங்கேருந்து ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி போயிட்டுருக்குன்னு நினச்சிக்காதீங்க, இது உண்மை. நான் உன்னை வந்து விரும்புகிறேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோடனே தம்முஸ் இதை கேட்டோடனே ஷாக்காகி என்ன பண்ணிட்டாருன்னா, உன்னையெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லிட்டு தம்முஸ் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? காணாமல் போய்விட்டார், மறைஞ்சிட்டார். இந்த அம்மா தேடி 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 பார்க்குது. தம்முஸ் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரதர் சொல்கிறதெல்லாம் எங்கே இருக்குன்னு உன்னத பாட்டில் போய் தேடிடாதீங்க, உன்னத பாட்டில் கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா? இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா தேடுது, கண்டுபிடிக்கவே இல்லை. உடனே ஈயா அப்படின்னு ஒரு கடவுள் இருக்குது. அந்த கடவுள்கிட்ட வந்து இந்த அம்மா போய் கெஞ்சுது. ஏன்னா இந்த ஈயா தான் இந்த அஸ்தரோத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தம்முஸ் நான் விரும்பினேன், தம்முஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியல, நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னோன்னே தம்முஸ் என்ன பண்ணிட்டான், காணாமல் போயிட்டேன், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஈயா அப்படின்னு ஒரு கடவுள் வந்து ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தரோத்துக்கு. நீ 7 நாள் நீ என்ன பண்ணுனா, 7 நாள் நீ கம்பல்சரியாக என்ன பண்ணோன்னு அழுது கொண்டே இருக்க வேண்டும். நீ 7 நாள் அழுது கொண்டு இருக்கும் போது ஒரு அசுத்தமான காரியத்தை, பெண்கள் செய்யக்கூடாத அசுத்தமான காரியத்தை நீ என்ன பண்ணோன்னு அழுது கொண்டே 7 நாள் செய்ய வேண்டும். அப்படி நீ செஞ்சினா தம்முஸ் எங்கே இருக்கிறா நீ என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே
ஈயா சொன்னதை கேட்டு 7 நாள் இந்த அம்மா என்ன பண்ணுது தெரியுங்களா, இந்த காரியத்தை செய்யுது. செஞ்ச பின்னாடி தம்முஸ் எங்கே இருக்கிறான்னு என்ன பண்ணுறேன் கண்டுபிடிச்சிருச்சு. எங்கே இருக்கிறான்னு பார்த்தா தம்முஸ் இந்த அம்மாவுக்கு போய் கல்யாணம் பண்ணிடுறோம் பயந்துட்டு போய் நரகத்தில் போய் என்ன பண்ணிட்டுருக்கானம்மா, ஒளிஞ்சிட்டு இருக்கானம்மா. உடனே கண்டுபிடிச்சி நேராக இப்போ இந்த அம்மா இங்கே வந்துருச்சு. அங்கே நரகம் சொல்லப்படலை, பாதாளம் சொல்லப்பட்டிருக்கு. நேராக பாதாளத்துக்கு வந்துருச்சு. பார்த்தியா உன்னை நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிருக்கிறேன், உன் மேலே நான் அவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே தம்முஸ் இப்போ மனசு இறங்கிட்டார். பாரு, நான் வந்து யாருமே கண்டுபிடிக்காத இடத்துக்கு போய் ஒளிஞ்சிருந்தாலும் எப்படியோ இந்த அம்மா அழுது ஒரு அசுத்தமான காரியத்தை செஞ்சு என்னை என்ன பண்ணிருச்சு, கண்டுபிடிச்சிருச்சு. நான் உன்னை என்ன பண்ணுறேன், சரி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தம்முஸ் இப்போ இறங்கி வந்துட்டார். இந்த அம்மாவுக்கு என்ன ஏறிடுச்சு, மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உன்னை எல்லாம் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் அழுது அசுத்தமான காரியம் செஞ்சு உன்னை நான் கல்யாணம் பண்ணணுமான்னு சொன்னேன்னே, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே தம்முஸ்க்கு என்ன வந்துருச்சாம், கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணால் அவருடைய பவர்ஃபுல்லாக தம்முஸ் என்ன பண்ணிட்டாராம்மா, எடுத்துட்டார். எடுத்த பின்பாக ஈயா வரார். ஈயா வந்து ஒரு காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி அங்கே சில வழிமுறைகள்லாம் நடக்குது, அது ரொம்ப லென்த்தாக போகும். எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மீண்டுமாக அந்த கோவமெல்லாம் வருமல்ல, பெண்கள் டக்குன்னு கோவம் வரும். அப்புறம் என்ன பார்த்தா சமாதானம் அந்த மாதிரி அஸ்துராத் என்ன ஆகிட்டாங்க, சமாதானமாகி மீண்டும் அங்கே இடத்துலனா ஒரு கோலாகலமாக ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த பின்பாக அங்கே டிக்ளேர் பண்ணுறாங்க, குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னா யாருன்னா அஸ்த்ரோத். அதே மாதிரி இந்த கிங் ஆஃப் ஹெல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்முஸ் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரியை பழைய ஏற்பாட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் அனைவரும் பின்பற்றினார்கள். என்ன கொடுமை தெரியுங்களா, இந்த ஹிஸ்ட்ரியை உண்மையான யெகோவா தேவனை வணங்க கொண்ட இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, பின்பற்றினார்கள். எங்கே வாசிக்கிறோம், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இப்போ என்னன்னா, தேவன் எசேக்கியேல் பண்ண ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போறாரு. வா, இங்க ஒரு அசுத்தமான காரியத்தை காட்டுறேன், இங்க ஒரு அருவருப்பை காட்டுறேன், இங்க ஒரு அருவருப்பை காட்டுறேன் அப்படின்னு ஒவ்வொரு அருவருப்பா காட்டிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அருவருப்பை காட்டுறாரு. வாசிங்க. இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார். அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் என்ன பண்ணிருக்கிறாங்களாமா, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க பார் எவ்வளவு ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்க பார் எவ்வளோ ஒரு அருவருப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க பாரு அப்படிங்கிறாங்க. ஏன் தம்முஸ்க்காக ஸ்திரீகள் அழுது கொண்டு இருந்தாங்க எப்படின்னா, இந்த அஸ்துரோத் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்களா, 7 நாள் அழுது கொண்டுட்டு அசுத்தமான காரியத்தை பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுடைய பெண்கள் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா, இந்த 7 நாள் அசுத்தமான காரியத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அது பார்க்குறக்கே அருவருப்பு, ஆனால் அவங்களுக்கு அதுதான் என்ன தெரியுங்களா, வணக்கம். இந்த 7 நாளாக அழுதுட்டு அசுத்தமான காரியத்தை நம்ம செய்தோம்னா அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எப்படி அந்த அம்மா தம்முஸை கண்டுபிடிச்சி மேரேஜ் பண்ணுச்சு, அந்த மாதிரி வாழ்வில் செழிப்படைந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தவறான நம்பிக்கை. அதனால தான் உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி நான் சொன்னேன், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. சுயநலம், இச்சை, இது தேவனுக்கு பிடிக்குமா? சுத்தமாக பிடிக்காது. இது அருவருப்பு. நீ வணங்கினாலும் தப்பு தான், ஆனால் வணங்குறது காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுச்சு. இப்போ மற்ற தெய்வங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வணங்குவாங்க, ஆனால் இந்த அருவருப்பு என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் அஸ்திரோத்துக்கு இந்த அருவருப்பு என்ன பண்ணுவோன்னு தெரியுங்களா, செஞ்சோம். இதை வந்து ஒரு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அருவருப்பாக இருக்கிறதும் ஆண்கள் பெண்கள்கிட்ட போகிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிடுச்சு. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது வந்து சுத்தமாக சரியில்லை. அடுத்தது என்ன நடந்திருக்கு, போதும் இதோட அஸ்திரோத்தை நமக்கு முடிச்சிடலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினுக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மா பிசைகிறார்கள். இந்த வசனமும் அந்த அஸ்திரோத்தை பத்தி தான். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வான பலிகளை வார்க்கிறார்கள், அவர்கள் வான ராக்கினிக்குன்னு போட்டுங்க. என்ன வான ராக்கினா, இந்த குயின் ஆஃப் ஹெவன். இப்போ புரிஞ்சுதுங்களா ஏன் அந்த ஸ்டோரி சொன்னேன்னு? ஏன் குயின் ஆஃப் ஹெவன்னா, கல்யாணம் பண்ண பின்னாடி என்ன டிக்ளேர் பண்ணிட்டாங்க, குயின் ஆஃப் ஹெவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்திரோத். அப்போ வான ராக்கினிங்கிறது வேற யாருமே கிடையாது, யாருங்க, அஸ்திரோத்.
அஸ்தரோத்துக்கு இன்னொன்று இருக்குது சரிங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த லாபான் இருக்கிறார் தெரியுங்களா, லாபான் வந்து நிறைய தவறு பண்ணுறார், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறார். யாருக்கு விரோதமாக? யாக்கோபுக்கு விரோதமாக. எப்படியோ லாபான் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் யார் கல்யாணம் பண்ணிச்சிட்டாரு? ஒரு பிளான் பண்ணி யாரை கல்யாணம் பண்ணிச்சிட்டாரு? யாக்கோபுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. பல முறை என்ன பண்ணியிருக்காருன்னா யாக்கோபோடைய சம்பளத்தை என்ன பண்ணியிருக்காருங்க, மாற்றிருக்கு. 10 முறை என்ன பண்ணியிருக்காரு, மாற்றி மாற்றி பண்ணியிருக்காரு. எல்லா வேலையும் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாபான். கோபம் வந்தால் யாருக்கு கோபம் வந்திருக்கோன்னு? யாக்கோபுக்கு பயங்கரமாக கோபம் வந்திருக்கோன்னு. அப்போ ஒரு பொண்ணை விரும்பினதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிற? கூட இருக்க எல்லாத்தையும் கல்யாணம் பண்ண வச்சிட்டியானே, அதுவும் முடியல. நீ என்னை கல்யாணம் பண்ணி என் வேலைக்காரையும் கல்யாணம் பண்ணி, அவள் வேலைக்காரை கல்யாணம் பண்ணிட்டு அப்போ என்னோட வேலைக்காரி என்ன பண்ணு? நல்ல ஒய்ஃபு, பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படி கோவம் வந்திருந்தா யாக்கோபுக்கு வந்திருக்கோன்னு. ஆனால் யாக்கோபுக்கு வரல. ராகேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, சொருபத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போயிட்டோம். இந்த சொருபத்தை எடுத்த உடனே யாருக்கு கோவம் வந்துருச்சுங்க? லாபானுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுங்களா, அதாவது இந்த சொருபம் என்ன சொருபம் தெரியுங்களா? அஸ்தரோத். அதனால தான் லாபானுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த அஸ்தரோத் சொருபத்தை, இந்த சொருபத்துக்கு ஒரு பவர் வருமாமா. எப்படி பவர்னா, ஒரு சிலையாக செஞ்சு வச்சு அந்த சொருபத்தை வணங்குன்னா பவர் கம்மி, 50% தான் அதுக்கு பவர். ஆனால் அதே சொருபத்தை திருடிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பவர் என்னதுங்க? அதிகம், 100%. இன்றைக்கி இந்த பூமியில் இந்தியாவில் ஒரு கடவுள் இருக்கிறார், நம்பிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? அது மூளைக்கு இருப்பார் அவர். அவருக்கு பவர் என்ன தெரியுங்களா? செஞ்சு வச்சா பவர் கிடையாது, என்ன பண்ணிடுங்க, ஆமாம், நல்லா டீசெண்டாக அபேஸ் பண்ணிட்டு வந்தான்னு வச்சுங்க, அவருக்கு பவர் அதிகமாயிரும். இது எல்லாம் இங்கிருந்து வந்தது தான். இதை எடுத்துகிட்டு வந்தனால யார் கோவம் வந்துருச்சுங்க? லாபானு கோவம். ஏன்னா என் வீட்டோட ஆசீர்வாதம் என்ன ஆகுது? போகுது. பீரோலேருந்து கூட நீ எல்லாம் எடுத்துக்கோ, ஆனால் பூஜை அறையிலேருந்து நீ எதை எடுக்கக்கூடாது? இந்த அஸ்திரத்தை எடுக்கக்கூடாது. அவங்க என்ன விசுவாசிச்சாங்கன்னா, இந்த அஸ்திரத்துங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட் ஃபார் ஹார்வெஸ்ட், ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து விவசாயம் தானே, அவங்க என்ன கப்பலை கட்டுறாங்க, ட்ரெயினாக கட்டுறாங்க, அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்னால என்னதுங்க, விவசாயம் தானே. காட் ஃபார் ஹார்வெஸ்ட். அதே மாதிரி காட் ஃபார் செக்ஷுவாலிட்டி, ஒரு அசுத்தமான காரியங்கள் செய்யிருக்கு. அதே மாதிரி காட் ஃபார் மேக்ஸ். மேக்ஸ்னா 1+1 2 அந்த மேக்ஸ் கிடையாது, என்னதுங்க, அஸ்ட்ராலஜி. தெரியுங்களா? இன்றைக்கி ஜாதகம், அஸ்ட்ராலஜி, அப்புறம் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் இதெல்லாம் பார்க்குறாங்க தான். இதெல்லாம் என்ன பார்த்து காட் ஃபார் மேக்ஸ். இந்த டைமில் இந்த 10லேருந்து 11 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் சுபிட்சமாக இருப்பீங்க அப்படிம்பார். என்ன 10லேருந்து 11 மணிக்கு என்ன சுபிக்ஷம்? இதுதான். இதெல்லாம் யார்? இந்த அஸ்ட்ரோத் பண்ணுற வேலைகள். அதே மாதிரி காட் ஃபார் பிளஸ்ஸிங்ஸ். அது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இது எப்படி சொல்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது, ஆனால் அதுதான் உண்மை. சில கடவுள் இருக்கும், மீன் முடியும் அதில். அந்த கடவுளை வச்சுட்டா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து செல்வங்கள் சேரும். இல்லை அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அதோடு நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை என்னது, காட் ஃபார் பிளஸ்ஸிங்ஸ் சரிங்களா? இதெல்லாம் இங்கே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாம் அங்கேருந்து வந்துச்சான். இதுக்கெல்லாம் லீடர் யார்? சீஃப் ஃபீமேல் காட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தரோத். இந்த அம்மாவே இப்படின்னா இதோட ஒரு படி யார் போவா? பாகால் சரிங்களா? இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இவர் மோசமான ஒரு தெய்வம். இவரை பற்றி டீட்டெயிலாக படிக்க வேண்டாம், புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி ஏன் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் பாகாலுக்கு குழந்தைகளை பலி செலுத்துகிறாங்க? என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சுருக்கிறோமா? ஏன் பாகாலுக்கு குழந்தைகளை பலி செலுத்துகிறாங்க? குழந்தைகளை மட்டும். சரி, குழந்தைங்க பாகாலுக்கு ஏன் பலி செலுத்து? என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சுருக்கிறோமா? ஒருவேளை இந்த தெய்வம் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா, இது பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் இதையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு பார்க்கின்ற பொழுது, இந்த பாகால்ங்கிறது ஒரு சீஃப் மேல் காட். இந்த பாகால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் இறந்துருச்சு. நீங்கள் கேட்கக்கூடாது, அதே கடவுள் எப்படிங்க பிரதர் இறக்கும் அப்படின்னு கேட்டுறாதீங்க. இறந்துருச்சு. யாருங்க? இந்த பாகால் வந்து இறந்துருச்சு. இறந்த பின்னாடி இவங்க ஃபேமிலி என்ன ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் ஃபேமிலி.
இவங்க அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா தோஹோத் என்பது ஒரு வரும், நீங்கள் வேணால் அடித்து பாருங்கள். தோகன் அப்படின்னு ஏதோ ஒன்று வரும், பைபிள் இருக்குங்க அந்த பேர், நான் இல்லைன்னு பேராக சொல்ல, சரிங்களா, அது வரும். அதே மாதிரி இவங்களோட சிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்தனாத். இதெல்லாம் நான் சொல்கிறது பைபிளில் இருக்கிற பேர். இந்த நான் சொல்கிற இந்த தோகன் பேரெல்லாம் வேதாகமத்தில் இருக்குது. இந்த பாகால் இறந்த பின்னாடி இந்த அஸ்தனாத் இருக்கிறாரு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பயங்கரம் அழுக கஷ்டம் உண்டாயிருச்சு. என் அண்ணன் இல்லாமல் எப்படி நான் இருக்க முடியும், என் குடும்பத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு பிறகு அண்ணன் தானே சொல்லிட்டு நேராக இது போய் ஒரு கடவுள்கிட்ட போராடி சண்டை கட்டி நரகத்துக்கு போய் செத்த பாகால் என்ன பண்ணியிருக்குன்னா மீண்டும் என்ன பண்ணியிருக்குன்னா உயிரோட கொண்டு வந்துடுச்சு. இப்போ இறந்து நரகத்திலிருந்து வெளியே வரும்போது எப்படி வராராம பாகால், மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஒரு கடவுளாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகால் வரார். அப்போ பாகால் என்ன சொன்னா, என்னை நம்பி யாராச்சும் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி பாகாலுக்கு சொல்லப்பட்டதுனால இஸ்ரேல் ஜனங்களும் மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவான்னா, தாங்கள் நல்லா இருக்கும் என்பதற்காக தங்கள் குழந்தைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா பலி செலுத்திடுவாங்க. ஏன்னா இந்த பாகாலுக்கு இதை கொடுத்துட்டா மரணத்துக்கு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நல்லா வாழ்ந்துடலாம், பாகால் நம்மளே ஆசீர்வாதம். எவ்வளோ அருவருப்பு பாருங்கள். அதனால தான் கண்மூடித்தனமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் குழந்தைகள் என்ன பண்ணிட்டாங்க, பலியிட ஆரம்பிச்சிட்டாங்க. போ அப்படின்ட்டு. அந்த பலியிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். குழந்தை போய் அந்த பாகால் கையில் விழுகாத தெரியுங்களா, பாகால் கையில் போகிறதுக்கு முன்னாடியே குழந்தை என்ன தெரியுங்களா, பொசுங்கிரும். அந்த சூட்டில் அப்படியே பொசுங்கிரும். அது இப்படி ஒரு குழந்தை இருந்துச்சுனாலே தெரியாது. இங்கேருந்து அப்படி தூக்கி வீசுவாங்க, கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பொசுங்கிரும். இந்த மாதிரி அருவருப்பை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி குழந்தைகளை போட்டு செய்வதனால என்னன்னு பார்க்கின்ற பொழுது உங்கள் குடும்பம் விருத்தி அடையும். தெரியுங்களா, குடும்பம் என்னதுங்க, விருத்தி அடையும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். நம்ம வசனம் வாசிச்சிருக்கிறோமா? ஆனால் அது யாருக்கு அப்படியே பொருத்திட்டாங்க தெரியுங்களா, பாகாலுக்கு பொருத்திட்டாங்க. ஒற்றுமை சமாதானம் கிடைக்கும் நீங்கள் பலி செலுத்தினீங்கன்னா. உங்களுக்கு யாராச்சும் விரோதமாக இருக்கிறாங்களா, அவங்கள நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். சரிங்களா, குடும்பம் என்ன பண்ணால் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் விவசாயமெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்கள் நிலத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. ஏற்ற நேரத்தில் மழை வரும். அதே மாதிரி பாகாலுக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த தீயில நடக்கிறது, பலி மட்டும் செலுத்த மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, தீயில நடக்கிறது, தீயை தூக்கிறது, தங்களை வந்து அடிச்சுக்கிறது, கிழிச்சுக்கிறது, இதெல்லாம் பாகாலுக்கு செய்யும் போது, தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணும் போது பாகாலுக்கு எப்படி இருக்குமாமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாமா. இந்த மாதிரி அசுத்தத்தை எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படி செய்யும் போது கர்த்தருக்கு அது பிடிக்குமா? சுத்தமாக பிடிக்காது. பாருங்க, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டார். அப்ப என்ன இங்க ஒரு மெயின் பாயிண்ட்னா, 20 வருஷமாக தேவனுடைய கிருபையும் பெட்டியும் அங்க இல்லைன்னா இந்த 2 தெய்வத்தை என்ன பண்ணிருக்காங்க, வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் இங்க சகோதரர் சொல்றாரு, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 2 தெய்வத்தை வணங்குறோமா? வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இது வணங்கிட்டு கொண்டு இருந்தா கர்த்தருடைய கிருபை நமக்கு என்ன பண்ணாதுங்க, கிடைக்காது. பெலிஸ்தன் வந்து விடுவான். இப்பதான் சாமுவேல் வரார். ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்லவே இல்லையா, கர்த்தர் யாருன்னு தெரியாதா, கர்த்தருடைய உடன்படிக்கை உங்ககிட்ட இல்லையா, பெட்டி இல்லையா, இருந்து ஏன் பண்றீங்க? இல்லைங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தப்பு. இது நாங்கள் செய்வது தப்புன்னு தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தரையும் மிஸ்பால நியாயம் விசாரிக்கிறார். சரிங்களா, வாசிங்க சகோதரி. நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். யோசனை கூறினான், புத்திமதி கூறுவது, அவர்களது விவகாரங்களில் தீர்மானம் எடுப்பது, தகராறு, எந்த காரியத்தையும் குறித்து சரி எது தவறு என்று கூறுவது, நடக்கக்கூடிய முறைமையை குறித்து வழிமுறை கூறுவது போன்றவை. அப்போ அந்த மிஸ்பால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது சகோதரர் எழுத டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறேன்,
இப்போ நிறைய குற்றங்கள் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த குற்றத்து நிமித்தம் இன்னொருத்து கூட ஒரு பிரச்சனை இருந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாக செய்த காரியங்களை எது சரி எது தவறுன்னு சொல்லுவது, இதெல்லாமே யார் அந்த இடத்துல டீல் பண்ணிட்டு இருந்தாருங்க? சாம்பேல் அங்கே டீல் பண்ணுறாரு. மிஸ்பால நீங்கள் இத்தனை காரியங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்கிறார், 20 வருஷம் உங்களுக்கு என்ன இல்லை, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அங்கே சொன்னார், நீங்கள் கர்த்தரை என்ன பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை கிருபை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? மிஸ் பண்ணிட்டீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி என்ன சொல்கிறார்? நான் 2 விஷயம்தான், அதாவது 2 தெய்வத்தை நீங்கள் வணங்கின காரணம்தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இப்போ உங்களுக்கு யார் விரோதமாக வரப்போறா? பெலிஸ்தியன் விரோதமாக வரப்போகிறான். பெலிஸ்தன் யாரை அடையாளப்படுத்துவார்? எப்படி? நானே பிக்சர் போட்டு நானே கேள்வி கேட்குறேன் பாருங்க. பெலிஸ்தர் யாரை அடையாளப்படுத்துவாங்க? சாத்தானே அங்கே அடையாளப்படுத்துவான். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? ரைட் நாங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணுறாங்க. தி கன்ஃபஸிங் sin. என்ன நடக்குது? வாசிங்க சகோதரி. இங்கே அனைத்தும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் இருக்கவில்லை. சகோதரர் எழுதுறார், நல்லா கவனிச்சுக்கலாம். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சம்பவத்தில் பாடம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ அழகான ஒரு பாடம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. என்ன பாடம் இருக்கு? வாசிங்க. தேவனுடன் செய்த உடன்படிக்கையும் அதற்கான கடமைகளையும் மீறி பாவத்தில் வாழ்ந்து கொண்டு உதவிக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் எவ்வளவு பேர் வீணாக தேவனிடம் வேண்டுகிறார்கள். யார சொல்றார்? நம்மளை சொல்றார். அங்க உடன்படிக்கை பற்றி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்களாமா? தேவனோட செஞ்ச நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை செஞ்சுட்டு தேவன்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்துட்டு இன்னைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பாவத்தில் விழுகிறாங்க, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுறாங்க? மீறுறாங்க. இப்படி செஞ்சுட்டு தேவனுடைய உதவிக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் எத்தனை பேர் தேவனிடத்தில் என்ன பண்ணுறாங்க? வேண்டுகிறாங்க. வாசிங்க. எவ்வளவு பேர் வீணாக தேவனிடம் வேண்டுகிறார்கள் என்பது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. எல்லாருக்கும் முதல் பாடமானது தாங்கள் பாவத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வருந்தி தேவனுடன் உண்மையாக இருக்க பிரார்த்தனை செய்து. அடுத்த பாயிண்ட் சொல்ற, நீங்க அப்ப நான் எந்த பாவம் செய்யலைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ 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 நோ. நீங்க எந்த பாவம் செய்யலைன்னா இப்ப நம்ம எந்த பாவம் செய்யவில்லை என்றால் இப்ப நான் எங்க போயிருப்போம்? இப்போ நம்ம கரெக்ட், வெரி குட். எங்க போயிருப்போம்? பரலோகம் போயிருப்போம். சரிங்களா? பரலோகம் போயிருப்போமே இல்லையோ, ஆனால் என்ன போயிருப்போம்? செத்துருப்போம். கரெக்டுங்களா? ஏன்னா தேவன் எடுத்திருப்பார். இப்போ நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஏன் சவுண்டு வரவில்லை? இந்த ஏன் தைரியமாக பேச? இப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இன்னும் குவாலிஃபை ஆகலை. தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு குவாலிஃபை நம்மக்கிட்ட என்ன ஆகலைங்க? வரல. ஒருத்தர் 5, ஒருத்தர் 10, ஒருத்தர் 2.5, ஒருத்தர் 1.5, ஒருத்தர் 6, ஒருத்தர் 10, 20, இப்படி தான் இருக்குது தவிர அந்த தேவன் எதிர்பார்க்கிற, கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த குவாலிஃபை நமக்கு வரல. அதனால இங்கே இருக்கிறோம். அப்போ அதுக்காக இங்கே இருக்கிறனால நான் கரெக்டாக செஞ்சுட்டேன்னு நினச்சிடாதீங்க, அதுவும் பாவம் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. என்னதான் நான் பாவம் செய்யலைன்னு நினச்சாலும் எனக்குள்ளே ஒரு பாவம் இருக்குது, நான் இன்னும் பாவிதான் உணர்ந்து தேவன் இடத்துல கன்ஃபஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. வாசிப்போம். அவர் இரக்கத்திற்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பது இப்பொழுது கிறிஸ்தவனாக தேவனிடம் கிறிஸ்து மூலமாக வருபவர்களுக்கு தெய்வீக இரக்கமும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் நிச்சயம் கிடைக்கும். ஒருவன் இன்னும் நான் பாவியா இருக்கிறேன் தேவனே, இன்னும் நான் குவாலிஃபை ஆகல தேவனே, எனக்கு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்கு, சின் இருக்கு, எனக்கு நீங்கள் தயவு செய்து எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு உணர்த்துங்க, நான் அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? மீண்டு வரேன்னு சொல்லி கிறிஸ்துவின் மூலியமா நம்ம கேட்கின்ற பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? உணர்த்துவார். நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் கோல் இப்போ என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, தேவனே சூழ்நிலைகள் நியூஸ் எல்லாம் பார்த்தா எதுவும் நமக்கு சாதகமாக போகிற மாதிரி தெரியல. இருக்கிற பிரச்சனைகள் பார்த்தா நாட்டு நடப்பும் சரியில்லை, உலக நடப்பும் சரியில்லை, போதாக்குறை வீட்டு நடப்பும் என்னதில்லை, கொஞ்சம் சரியில்லை. தயவு செய்து நான் என்ன செஞ்சுருக்கிறேனோ பாவத்தை உணர்த்தி அதுலேருந்து என்னை காப்பாற்றி அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாகி என்ன பண்ணிடுங்க? எடுத்துருங்க. தெரியுங்களா? இந்த வேர்ல்டு மோஸ்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ் எதுங்க? அந்த இடத்துக்கு போனால் மிகப்பெரிய சமாதானம். அங்கே சண்டை, சச்சரவு, பிரச்சனை எதுவுமே இல்லை, மிகப்பெரிய சமாதானம். ஆனால் சமாதானத்துக்காக தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல மிகப்பெரிய சமாதானமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்த யாரும் விரும்ப மாட்டாங்க.
அது எந்த இடம் தெரியுங்களா? கரெக்ட். என்னதுங்க? மரணம். அங்கே பக்கத்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் புதைச்சா சண்டை கட்டிக்கிறாங்களா? போ வெளியே வராத, என் மேலே புதைக்கிற மாதிரி தான் சண்டை கட்டுறாங்களா? நோ, அதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எத்தனை பேர்த்து வேலை என்ன பண்ணிங்க போச்சு. மோஸ்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாங்கிறது என்ன விஷயம் தெரியுமா? என்ன ஒரு ஆசைன்னா, இனிதான் அவர் என்ன பண்ண போகிறாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புற வரைக்கும் என்ன பண்ண போகிறாருங்க, நிம்மதியாக தூங்க போகிறார். சரிங்களா? நிம்மதியாக தூங்க போகிறார். அதற்குள்ளாக சீக்கிரமாக என்ன குவாலிஃபை ஆகி என்ன பண்ணணுங்க, மாதிரி நம்மளை போய் படுத்தக்கூடாது. குவாலிஃபை ஆகி கர்த்தர் என்ன பண்ணோன்னா நம்மளே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு குவாலிஃபைக்குள்ளே போக வேண்டும். ஓகே, ரைட். இப்போ என்ன சொல்ல வரார்? உடன்படிக்கை பெட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க யார்? இஸ்ரேல் ஜனங்கள். அதே மாதிரி நம்ம உடன்படிக்கையை மீறி ஏதாச்சும் செஞ்சுருக்கிறோமா? அப்படிங்க செஞ்சுருக்கிறோமே, சில நேரத்தில் செய்கிறோமே, சில நேரத்தில் செஞ்சுருக்கிறாங்களே, எப்படி வேணும் எடுத்துக்கலாம். 2 விதமான அந்நிய தேவர்கள் நம்மளுடைய சிந்தனையில் இருக்குது. ஒன்று யார்? அஸ்ட்ரோத். இன்னொன்று யார்? பாகால். எதை முதல்ல பார்க்கலாம்? அஸ்ட்ரோத்தே பார்க்கலாம், ஏன்னா அது வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அஸ்ட்ரோத் எதற்கு அடையாளம் அப்படின்னா, மீண்டும் சொல்லிடுறேன், காட் ஃபார் ஹார்வெஸ்ட், காட் ஃபார் செக்ஷுவாலிட்டி, காட் ஃபார் மேக்ஸ், காட் ஃபார் பிளெஸ்ஸிங், சீஃப் ஃபீமேல் காட். சரிங்களா? இப்போ நான் போடுற விஷயங்கள் எல்லாமே யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத யாரும் எடுத்துக்கூடாது. நான் காமனாக தான் போடுறேன், இதை நான் காமனாக தான் பேசுகிறேன். என்ன, இது யாருக்குள்ளே வேணால் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இல்லாமையிலும் இருக்கலாம். ஆனால் எடுக்க வேண்டிய கடமை என்பதனால் என்ன பண்ணிடுறேன்னா நான் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட், சின் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்லிடுறேன். சின் இஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஃபர்ஸ்ட் ஒன் காம விகாரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபச்சாரம். இதை போய் செஞ்சால் மட்டும்தான் தவறா அப்படின்னு யாரும் நினச்சி கொள்ள வேண்டாம். செஞ்சால் தவறு தான், அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு நினைச்சாலே தவறு. தெரியுங்களா? இதுக்கு எவ்வளோ விளக்கங்கள் இருக்குது தெரியுங்களா? கொலோசியர், தீமோத்தேயு வசனம் கண்டினியூஸாக கொடுக்குறாங்க. நம்ம இது விஷயம் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு 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 ஆன்லைனில் ஒரு வீடியோ பாடுறோம், தக்குன்னு ஆடுறாங்க. அது பார்த்தாலே முதல்ல தப்பு தான். ஏன் பார்க்குறீங்க? ஏன் வருது? லஸ்ட், இச்சை, விரும்புகிறீங்க, அது ஆசை தூண்டுது. தெரியுங்களா? லஸ்ட் பார்க்குறது மட்டும் இல்லை, எண்ணம், சிந்தனைகள், எது நம்ம உள்ள மைண்டில் வந்தாலுமே கம்ப்ளீட்டாக நம்மளை டேமேஜ் பண்ணிடும். இன்றைக்கும் அநேக சகோதரர்கள், நான் சொல்லக்கூடாது, பட் அநேக சகோதரர்கள், வேதமானவர்களே இந்த ஒரு விஷயத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா டப்புன்னு என்ன பண்ணிடுறாங்க, விழுந்துடுறாங்க. தெரியுங்களா? இதில் வேதம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா விழுந்துடுறாங்க. அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுனாலே அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? அஸ்ட்ரோத் டாமினேட் பண்ணிட்டா. தெரியுங்களா? இல்லைங்க பிரதர், சில பேர்த்துடைய பாவங்கள் வெளியரங்கமாகிரும், சில பேர்த்துடைய பாவங்கள் வெளியரங்கமாகாது. வெளியரங்கம் ஆகாதனால நம்ம பர்ஃபெக்ட் நினச்சிடாதீங்க. தேவனுக்கு தெரியும். தெரியுங்களா? தேவனுக்கு தெரியும். ஒரு லஸ்ட் உள்ள வந்துருச்சுனாலே, பிரதர் நான் ஒரு 10 நிமிஷம் தானே பார்க்குறேன், பிரதர் 2 மினிட்ஸ் தானே பார்க்குறேன், பிரதர் இந்த டான்ஸ் தானே பார்க்குறேன், இல்லை அந்த சகோதரி நான் சிஸ்டர் நினச்சேன் நீ பேசுகிறேன், எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ரிஜெக்ட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் பலவீனமானவர்கள் கிடையாது. என்னது? சாரி, நம்ம ஒன்றும் பலமானவர்கள் கிடையாது. நம்ம எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பலவீனர், பலவான்கள் கிடையாது. சீக்கிரம் என்ன பண்ணிடுறோம்னா பொத்துன்னு விழுந்துருவோம். ஆனால் நம்ம மனசோல இல்லை நான் ஸ்ட்ராங்கு அப்படிலாம் நினைக்காது. நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தேவன் தூக்கியிருப்பார். நீ ஸ்ட்ராங் இல்லை, நம்ம ஸ்ட்ராங் இல்லை. சரிங்களா? கடன்னு ஆடிரும். நான் இதில் விழுகலைன்னா இதில் விழுந்துருவேன், இதில் விழுகலைன்னா அதில் விழுந்துருவேன். ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணிடுவேன் தெரியுங்களா? விழுந்துருவேன். சரிங்களா? இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா அன்பு, காதல். இது நம்மளுடைய மைண்டில் போட்டு ஓவராக டிஸ்டர்ப் பண்ணுங்க. தெரியுங்களா? ஓவராக டிஸ்டர்ப் பண்ணிடும்.
இது அஸ்ட்ரோத் என்ன பண்ணியிருக்காருன்னா தம்முசை நேசிச்சதுக்காக எவ்வளோ ஒரு அசுத்தமான காரியம் செய்யறதுக்கு துணிச்சிட்டா. அது இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. சரிங்களா? அன்பு, காதல். சரிங்களா? நம்ம தாராளமாக அன்பு வைக்கலாங்க, நம்ம தாராளமாக லவ் பண்ணலாம். வேதமானவர்களுக்கு, இப்போ சொல்கிற வேதமானவர்களுக்கு லவ் பண்ணுறது ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, தாராளமாக லவ் பண்ணலாம். ஆனால் யாரை லவ் பண்ணோன்னா ஏசு கிறிஸ்துவை, அதுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏசு கிறிஸ்து தவிர யாரும் என்ன பண்ணக்கூடாதுங்க, லவ் பண்ண. ஏசு கிறிஸ்து தவிர வேற யாராச்சும் நம்ம லவ் பண்ணணும்னா தெரியுங்களா, அது சொல்கிற அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது, தேவனுக்கு தான் தெரியும். அது ஒரு ஹார்ட் பெயின்ஃபுல்லுங்க. அது போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது வலி, அது அழுகை, அது துன்பம். அது நம்மளை ஸ்டெடியாக சொல்ல முடியாது, அது கஷ்டம். சரிங்களா? தேவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது எதுக்கு லவ் பண்ணுறோம்? நான் ஏதோ ஃப்ளோவில் கேட்டிருக்கிறேன், எல்லாம் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டோம். எதுக்கு லவ் பண்ணுறோம்? டைம் பாஸ்க்கா? அது எதுக்கு லவ் பண்ண? கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே லவ் பண்ணுறோம், விரும்புகிறோம், அன்பு செலுத்துகிறோம், கரெக்டு தானே? நான் என்ன சொல்கிறேன்னா, தேவன்கிட்ட லவ் பண்ணுங்க, ஏசு கிறிஸ்து லவ் பண்ணுங்க. அவர் கொண்டு வந்து என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ஒரு அழகான கணவனையோ ஒரு அழகான மனைவியோ கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது மேக்ஸிமம் வராது, பட் இருந்தாலும் சப்ஜெக்ட்னால சொல்கிறேன். இந்த ஜோசியம் ஜாதகம் அப்படின்னா சில பேர் நான் எல்லாம் கேட்டிருக்கிறேன், ஒரு 4-5 வருஷம் பைபிள் ஸ்டூடெண்ட்லேயே பேசியிருக்கிறேன். நான் யாருன்னு சொல்ல விரும்பல. பிரதர், ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா, நான் நல்ல நாள்லாம் பார்க்கவே இல்லைங்க, ஆனால் திருமண நாள் நல்ல நாள்லேயே அமைஞ்சிருச்சுங்க அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நாங்கள் நல்ல நாள் பார்க்கலிங்க, நாங்கள் சும்மா யதார்த்தமாக இந்த டேட் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுட்டோம், ஆனால் அந்த நாள் ரொம்ப முகூர்த்த நாளாமா பிரதர் அப்படிம்பாங்க. இவருக்கு நம்ம என்ன சொல்கிறது? மைண்டு என்ன ஆகலை தெரியுங்களா, இன்னும் அந்த அஸ்ட்ரோத்திலேருந்து என்ன பண்ணலிங்க, வரவே இல்லை. இப்போ வண்டியில் சர்ன்னு போவாங்க, ஒரு பூனை குறுக்கா போயிடும். போன 60 போன வண்டி அப்படியே 10 போகும். யாராச்சும் முந்திர போக மாட்டாங்களா, வேறு யார் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே ஒரு பாடத்தில் சொல்லிக்கிறேன், பூனை குறுக்கா போனால் தப்பு கிடையாது, யானை குறுக்கா போனால் தான் தப்பு. ஏன்னா போகிற போக்கில் என்ன பண்ணிடுறேன், தூக்கி வீசி மிதிச்சுட்டு போயிடும். பூனை குறுக்கா போனால் எதுவும் நடக்கும், அது வேலையை பார்க்க போகுது. நம்ம என்ன பண்ணுறோம், அது எங்கேயாச்சும் எலியை பார்த்துருக்கோம், அது எலியை பிடிக்காது போயிருக்கும், அது நம்ம அதையே பார்த்துட்டு நம்ம படன்னு ஆகுறது. இதெல்லாம் அஸ்ட்ரோத் உள்ளுக்குள்ளே அஸ்ட்ரோத். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் இந்த நல்ல நாள், இந்த எதிர்காலம், இதெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. இது இப்படி செய்யலாமா, அது அப்படி பண்ணலாமா, இது பண்ணலாமா. அப்புறம் வீடு வாங்கிட்டா இந்த வாசலை பார்த்து வாங்குறது, அந்த வாசலை பார்த்து வாங்குறது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, வீடு கற்றுனா கிழக்கு வாசல் தான், கிழக்கு வாசல் இல்லைன்னா என்னதுங்க வடக்கு வாசல். பீரோ இங்கே வைக்கிறது, பானை இங்கே வைக்கிறது. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா இருந்தால் தானே கொண்டு போய் வைக்கிறதுக்கு. நமக்கு தான் எதுவும் கிடையாது. வேணால் கடன் பத்திரத்தை வேணால் அங்கே வைக்கலாம், அதுவும் வைக்க முடியாது, பெருகிரும்பானுங்க சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் நம்ம சத்தியத்துக்குள்ளாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க அன்பான சகோதர சொல்ல. ரொம்ப நான் சொல்கிறது ரொம்ப சீரியஸான பாயிண்ட். நம்மளை அறியாமலே மாமிசம் நமக்குள்ளே தூண்டிவிடும். நம்மளை அறியாமலே மாமிசம் என்ன பண்ணுங்க, தூண்டிவிடும். சரிங்களா? அடடா என்னது, இந்த பொண்ணை நல்லா டான்ஸ் ஆடுறாளே, முடிஞ்சுது. அடா என்ன ரொம்ப சிஸ்டர், என்ன பிரதர், என்ன அன்பு வச்சா, முடிஞ்சுது. சீக்கிரம் இப்படி செகண்டில் விழுந்துருவோம். சரிங்களா? சரி இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு ஏதோ நல்ல நாள் மாதிரி, நாளைக்கு முடிஞ்சுது. சரிங்களா? செகண்ட்ஸில் விழுந்துருவோம், கடன் செகண்ட்ஸ் விழுந்துரும். அஸ்திரோத்துலாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி முடிச்சிடும். சரிங்களா? எவ்வளோ சின்ன இருக்குது பாருங்கள். இதே எப்படின்னா இவர் யாருங்க, இந்த பாகால் இருக்கான்னு பார்த்தீங்களா, இந்த பாகாலோட கான்செப்ட் இருந்ததுன்னா, யெகோவா தேவனுக்கு என்ன ஒரு கான்செப்ட் பொருந்துமோ அது அப்படியே கொண்டு வந்து பாகாலுக்கு என்ன பண்ணிட்டு தராங்களா வச்சுட்டாங்க. சரிங்களா? அது ரொம்ப குழந்தை, குடும்பம்
இது நான் வந்து குடும்பத்துக்காக தாங்க செஞ்சேன், இதை வந்து நான் குழந்தைக்காக தான் செஞ்சேங்க, என் குழந்தைய நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பு வைக்கிறது, குழந்தை மேலே அன்பு வைக்கிறதா கூடாதான் நான் சொல்ல, ஓவராக நம்மளுடைய சக்திக்கு மீறி தேவன் சொல்வதை காட்டிலும் தேவனுடைய வழிகளை மீறியும் குழந்தைக்காக தான் செய்கிறது, குழந்தைக்காக இது பண்ணுறது, நான் பாடுபடுறது, குழந்தையோட வளர்ச்சி, குடும்பம் வளர்ச்சி, அப்படியே குடும்பம் 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 குடும்பம்னு போயிட்டா எழுந்துருவோம். நமக்கு குடும்பம் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு மெய்யான குடும்பம் எது தெரியுங்களா? நமக்கு மெய்யான குடும்பம் எதுங்க? சபை தாங்க. இந்த மைண்ட் செட்ல இருந்து நம்மளை அறியாமலே விலகிடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல விவசாயம் தொழில்னு சொல்லுகின்ற பொழுது பிஸ்னஸில் ஓவராக இன்வால்வ் ஆகுறது, பிஸ்னஸில் ஓவராக இன்வால்வ் ஆகுறது. பிஸ்னஸில் ஓவராக இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அந்த பிஸ்னஸோட இன்வால்வ்மெண்ட் தேவனை மீறி என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கவே கூடாது. அதே மாதிரி ஒற்றுமை சமாதானம் சொல்லப்பட்டிருக்கு. இது காரணமான ஒற்றுமை சமாதானம் அப்படிங்கிறது இதை வந்து இது நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒற்றுமை சமாதானம் அப்படின்னா நம்மளா சில முடிவுகளை எடுத்துட்டு ஒரு குரூப்பிசம் பண்ணிக்கிறது. நம்மெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிடலாம், நம்மெல்லாம் சேர்ந்து இவங்களை இப்படி பண்ணிடலாம், நம்மளாம் சேர்ந்து அவங்கள அப்படி பண்ணிடலாம், நம்மளாம் சேர்ந்து இவங்களை அப்படிலாம் பண்ணுறதுக்கு இல்லை. எல்லாருமே என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஒன்று சேர வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போரில் வெற்றி அப்படின்னா ஒருத்தர் பிடிக்கலின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பிடிக்கலின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு பிரதர் மேலே மனக்கசப்பு வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுங்க அன்பான சகோதரர், நான் எனக்கு ஒரு பிரதர் மேலே மனக்கசப்பு வந்துருச்சு. நான் அடுத்தது என்ன செய்ய வேணும்? அவரை நான் ஜெயிக்க வேணும். சரி, மித்தேஸ்பர் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். மித்தேஸ்பர் மேலே எனக்கு மனக்கசப்பு வந்துருச்சு, ஆனால் நான் அவரை நான் ஜெயிக்க வேணும். என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? சத்தியம் தெரிஞ்ச பிள்ளைகளாக நம்ம பேசுவோம், உலக ஜனங்களாக பேச வேண்டாம். உலக ஜனங்களாக பேசினா பாகால் வந்துடும். சத்தியம் தெரிந்த பிள்ளைகளாக பேசுவோம். மித்தேஸை நான் ஜெயிக்க வேண்டும், ஆனால் மித்தேஸ் மேலே எனக்கு மனக்கசப்பு. நீ இப்படி கேட்கக்கூடாது. முதல்ல சத்தியம் தெரிஞ்சு அவர் மேலே கசப்பே வரக்கூடாது. நீங்கள் கசப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் தானே கேட்குறேன். ஆனால் அவரை நான் ஜெயிக்க வேணும். என்ன பண்ணலாம்? அவர் வந்து நம்மக்கிட்ட பேச வேணும், அவர் வந்து நம்மக்கிட்ட தாழ்ந்து போக வேணும், அவர் முதல்ல பேசட்டும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. என்ன பண்ணா நான் போய் என்ன பண்ணிடுறீங்களா, மித்தேஷ் கிட்ட சரண்டர் ஆயிரும். ஜெயிச்சாச்சு. இது ஸ்பிரிச்சுவல். ஆனால் சின்ன என்ன பண்ண தெரியுங்களா? மித்தேஷ் சரமா அப்படின்ட்டு போனாலே எது வந்துருச்சு? போகல, எது வந்துருச்சு? பாகால். சரிங்களா? அப்படி வரும்போது இப்படி திரும்பி ஓடிக்கிறது. அவர் அந்த கேட்டுக்குள்ளே வராரா, இந்த கேட்டுக்குள்ளே போகிறது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எதுக்கு அவாய்ட் பண்ணுறது? அவரை பற்றி நான் வந்து யாராச்சும் பிரதர் இந்த சகோதரர் மித்தேஷ் அவரை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. என்ன என்ன இது சொன்னாலே முடிஞ்சதில்ல, கொலை செஞ்சாச்சுல்ல. இந்த சகோதரை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னாலே கொலை செஞ்சாச்சுல்ல, முடிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் என்ன அன்பு? எனக்கு என்ன கிறிஸ்து மாதிரியா நம்ம கஷ்டம் கொடுத்துட்டாரு தேவன். ஒருத்தர் எனக்கு பிடிக்கலையா, ஒருத்தர் வந்து கேட்டாங்களா, நான் என்ன சொன்னா, பிரதர் அவர் வந்து நல்ல பிரதருங்க, உண்மையில செய்வாருங்க, ப்ரைஸ் பண்ணுங்க, ஒன்றும் ஆயிரம் போகிறது கிடையாது, என்ன கோடி ரூபாயை தூக்கிட்டு போக போகிறாரு, இல்லை வந்து இப்போ 100 பேர்த்த என்ன கெடுத்துருவா போகிறாரு, இல்லை தேவன் அந்த அளவுக்கு யாருக்குமே வந்து அவருடைய கிருபையை கொடுக்கறது இல்லையா? தேவன் நினச்சா என்ன வேணாலும் செய்வாருங்க. அவருக்கு இல்லாத வல்லமையா? இன்ற வரைக்கும் அவர் வல்லமை என்ன பண்ணால் குறைந்து போகிறதில்ல, என்ன வேணாலும் செய்வார். ப்ரைஸ் பண்ணுங்க, உண்மையாக இருப்போம், ஒருத்தரை கனப்படுத்துவோம், ஒன்றும் ஆயிரம் போகிறது கிடையாது, ஒன்று தலைகளாக போகிறது கிடையாது. தேவன் யாரை தன்னிடத்தில் இழுத்து கொள்ள வேண்டும் அவர் வந்து கிருபை வைக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணாலும் என்ன பண்ணுவார்னா அவர் கூட்டிகிட்டு வந்துடுவார். தேவன் ரிஜெக்ட் அப்படின்ட்டார்னா தலைகளாக நின்னாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஆனால் நம்மளை அறியாமலே நிறைய சின்ஸ் நம்ம என்ன பண்ணுங்க, அஸ்திரோத்தி பாகாலி நான் முழுமையாக செஞ்சுட்டோன்னு நான் சொல்லலை, அங்கங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், ஊறுகாய் மாதிரி அப்படியே என்ன பண்ணிக்கிறோம், தொட்டு வச்சுருக்கிறோம்.
அது அப்படியே என்ன பண்ணுதுன்னா தூக்கி வீசிடலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த அஸ்தரோத் பாகால் நம்ம கிட்ட இருந்து போயிட்டாலே தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நம்ம மேலே கிருபை வைப்பார் சரிங்களா. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொரிந்து சபைக்கு எழுதும் போது அவரோட வேற டைமென்ஷனாக அவர் கொடுக்குறாரு பாருங்க. கொரிந்து சபைக்கு எழுதும் போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் அஸ்தரோத், வாசிங்க, பொருளாசைக்காரர் அஸ்தரோத்தும் பாகாலும், கொள்ளைக்காரர் பாகால், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டும். என்ன அப்பனா இதெல்லாம் உலகத்துல இருக்கு. இந்த காரியமெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நீங்க உலகத்தில் இருக்கிறீங்க, இவங்களோட கலந்தும் இருக்கிறீங்க. நீங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க அவங்கள விட்டு அப்படியே போக முடியாது. ஆனால் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது. ஏன்னா தேவன் யாருன்னு தெரிஞ்சிரும், சத்தியம் என்னன்னு தெரிஞ்சிரும், எல்லாமே தெரிஞ்சு விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசரனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. பாத்தீங்களா? ஒருவேளை பாகால் அஸ்தரோத் வெறிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது பாலுக்கு முன்னாடி பண்ணாங்க, கிழிச்சிக்கிறது, குத்திக்கிறது, அப்புறம் வாய்க்குள்ள இப்படி உள்ள விட்டு இப்படி வெளியே எடுக்கிறது, மூக்குள்ள விட்டு எடுக்கிறது, ரத்தத்தை வருவித்து கொள்ளுகிறது. ஒரு வெறி மாதிரி மாறிடுவாங்க. பேச்சு, செயல், சிந்தை அப்படியே வெறி கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்போ என்ன சொன்னா, சகோதரன் இப்படி இருந்தால் அவனை நீ என்ன பண்ணாத, கலந்துக்காத அப்படிங்கிற. சகோதரனுக்கே இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா நம்ம இந்த காரியத்தில் என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யவே கூடாது. கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, நம்ம வந்து ஒதுக்கி வச்சிடும். ஒரு வசனம் இதில் வராது சகோதரி, இதில் படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இதெல்லாம் பூமியில் என்ன பண்ண தெரியுங்களா, உண்டு பண்ணுது. இதுல மோசமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இச்சை, லஸ்ட். ஒரு ஸ்திரீயை பார்த்தா இச்சை, பொருளை பார்த்தா இச்சை, கரெக்டுங்களா? ஒரு பதவி பார்த்தா இச்சை, எனக்கு இது கிடைக்கலையா இச்சை, எனக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சா இச்சை, இந்த வாய்ப்புக்காக ஒரு இச்சை. இச்சை வந்து அப்படியே தோன்றிக்கொண்டே வந்துக்கிட்டே இருக்கும், இச்சை வந்துக்கிட்டே இருக்கும். இச்சை, இந்த இச்சை வந்துச்சுன்னா அது யாருதுங்க, சாத்தானோட. அது அப்படியே என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடும். சரி, இதெல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம். இச்சை கண்ட்ரோல் பண்ணுறோம், எனக்கு கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். நம்ம ஒன்றும் ஸ்டாப் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து குவாலிஃபைடு கிடையாது. என்ன பண்ண, கண்ட்ரோல் பண்ணலாம். இச்சை கண்ட்ரோல் பண்ணுறோம், பொருளாசை கண்ட்ரோல் பண்ணுறோம், ஒரு சகோதரனை பேரை கிடைக்கிறது கண்ட்ரோல் பண்ணுறோம், மாம்சமான காரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒவ்வொன்றா இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கிறேன். இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தால் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இத்தனை நாள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி என்ன இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை டைரெக்டாக அட்டாக் பண்ண ஒருத்தன் டைரெக்டாக வருவான். யார்? பெலிஸ்தியன், சாத்தான். சகோதரர் என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை கொடுத்துருத்தாருங்களா. இந்த பெலிஸ்தன் யாரை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் அவர் 3 விஷயத்த சொல்கிறார். முதல்ல வந்து நம்மளுடைய உணர்ச்சிகள். சில பேர் பார்த்துருக்கீங்களா, கோவப்பட்டுருவாங்க. கோவப்பட்டு இது பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெட்டிச்சிருவாங்க, டம்மு டும்மு ஆன்ட்டு. அப்புறம் எனக்கு தெரியும் நான் கர்த்தருக்கு விரோதமாக தான் இந்த காரியத்தை செஞ்சேன், ஆனால் நான் ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் யார் வருவாங்க? சாத்தான். சாத்தான் வந்து என்ன செய்வான் என்பது அது நமக்கும் சாத்தானுக்கு மட்டும் அறிந்த விஷயம். 3வது பார்த்தீங்கன்னா உலக காரியங்கள். உலகத்தில் ஈஸியாக வரும். இதை 3மே பெலிஸ்தன் வந்து அட்டாக் பண்ணுவான் நம்ம இப்படி, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவனே கிறிஸ்துவ மூலியமாக என்னுடைய அஸ்தரோத், என்னுடைய பாகாலங்கிற பாவத்தை என்ன பண்ணிட்டேன்னா ஒப்படைச்சிட்டேன். என்னதான் நான் ஒப்படைச்சாலும்
என் உணர்ச்சிகளை நான் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நான் வந்து பொய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் அது பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது பார்த்தா தப்புன்னு எனக்கு தெரியும், பொய் பேசினா தப்புன்னு தெரியும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிடுறேன், பேசிடுறேன். கன்ஃபஸ் பண்ணுங்க, கிறிஸ்துவ மூலயமா கன்ஃபஸ் பண்ணுவோம், தேவன் வந்து ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் சாத்தான் டைரக்டாக வந்து அட்டாக் பண்ணுவான். கிறிஸ்துவ மூலயமா கன்ஃபஸ் பண்ணுங்க, பலி செலுத்துவோம், சாத்தான் ஓடுவான். உலக காரியங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்க, உலக காரியத்தை ரிஜெக்ட் பண்ணுங்க. ரிஜெக்ட் பண்ண சொன்னா கட் பண்ணுங்க, சாத்தானால் எதுவும் செய்ய முடியாது. கன்ஃபஸ் பண்ணாங்களா, பெலிஸ்தர் வந்தாங்களா? இப்போ உடனே சாமுவேல் பெலிஸ்தரை ஜெயிப்பதற்காக, நம்ம உணர்ச்சிகளை மேற்கொள்வதற்காகவும், சாத்தானுடைய காரியங்கள் செய்வதற்காகவும், உலக காரியங்கள்லேருந்து வெற்றி பெறுவதற்காகவும் என்ன செஞ்சார் சாமுவேல்? ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினாரா? வாசிக்கலாம் பாருங்க, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். நாம உடன்படிக்கை எடுத்த பின்பாக நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து கர்த்தரிடத்துல போய் நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது, கிறிஸ்துவ மூலியமாக அது உண்மையாக இருந்தால் தேவன் நிச்சயமாகவே என்ன பண்ணுவாருங்க, கிருபை அளிப்பார். சரிங்களா? இதுதான் தெய்வீக கிருபையின் தெளிவான அடையாளங்கள். என்ன நடந்திருக்கு? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தை இங்க குறிப்பிட்டிருக்கு தெரியுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுங்க, நான் வந்து ஒரு 5 மிஸ்டேக் பண்றேன். உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு 5 மிஸ்டேக் பண்றேன். இப்போ நான் எப்படியோ நான் கர்த்தரிடத்தில் என்ன பண்றேன்னா கன்ஃபஸ் பண்ணி கிறிஸ்துவ மூலியமா ஜபிச்சு அந்த மிஸ்டேக்லேருந்து ரெக்டிஃபை ஆகிறேன், நான் திருந்தி வரேன். திருந்த உடனே இம்மிடியட்டாக நான் என்ன செய்யணுமாமா, ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த நினைவில் வச்சுக்கணுமாமா. புரிஞ்சுங்களா? ஒரு ஞாபக சின்னத்தை நான் வச்சுக்க வேணும். அன்னைக்கு நான் இது பண்ணினேன், நான் மன்னிப்பு கேட்டேன், கர்த்தர் அதிலிருந்து என்ன பண்ணிட்டார், விடுதலை கொடுத்துட்டா. இனிமேல் நான் அதையே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கல்லில் எழுதணும். இன்னும் சொல்லப்போனா நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணுவானுங்க, எழுது சொல்லுவாங்க. தண்ணியில் எழுதுறதுக்கு கல் எழுதுறதுக்கு என்ன வித்தியாசங்க? என்ன எழுதுனா, தண்ணியில் எழுதுனா அது எழுதின பின்னாடி அழிஞ்சிரும். ஆனால் நம்மெல்லாம் ரொம்ப விவரம், தண்ணியில் எழுத மாட்டோம், காற்றுலேயே எழுதுறது, எழுதும் போதே அழிஞ்சு போயிடும். அதனால தான் சடனாக யாரை மறந்துடுறோன்னா கர்த்தரை மறந்து பாவத்தில் விழுந்துடும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு விஷயத்தும் வெற்றி கொள்ளும் போது, என்னால் மீட்டிங்கே வர முடியல, நீங்கள் நம்ம மீட்டிங் வர மாதிரி பிளான் பண்ணிட்டோன்னு வச்சுக்கலாம், ரெகுலராக மீட்டிங் வரோன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஞாபகம் சின்ன வச்சுக்கணும். இதிலிருந்து நான் அடுத்தது அப்கிரேட் ஆக வேணும். ஒரு ஸ்டெப்புக்கு என்ன அப்கிரேட் ஆக வேணும். சரி, அடுத்தது என்ன மிஸ்டேக் இருக்குது, அதுலேருந்து நம்ம மேலே வரும். அடுத்தது என்ன மிஸ்டேக் இருக்குது, இது சரி செஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப், அடுத்தது என்ன மிஸ்டேக் இருக்குது. அப்படி 5 விஷயம் மிஸ்டேக் இருந்தால் ஒவ்வொன்றா பாஸ் ஆகி என்ன பண்ணணுங்க போகணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணணும்னா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்க வேணும். ஒவ்வொரு விஷயத்தில் ஜெயிச்சுட்டு நான் என்ன சொல்லணும்னா, இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் என்ன பண்ணுவார், எனக்கு உதவி செய்வார். அதை தாங்க சகோதரங்க அழகாக கொடுக்குறார், தி காட் ஆஃப் எபினேசர். வாசிங்க. தேவனுடைய கிருபையில் நாம் வெற்றி பெறும்போது உள்ளத்திலோ அல்லது சிந்தனையிலோ ஒரு ஞாபக சின்னத்தை நாம் வைக்க வேண்டும். சகோதர, ஒரு உள்ளத்திலோ ஒரு சிந்தனையிலோ நான் என்ன ஒரு ஞாபக சின்னத்தை நான் வைத்துக்கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு கோவப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், கர்த்தர் அதை மன்னிச்சிட்டார், ஒரு ஞாபக சின்னத்தை கொண்டு வந்து வச்சிருங்க. வச்சுட்டா என்ன அர்த்தம்னா அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாது. கோவப்படலைன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஞாபக சின்னம் நமக்கு இருக்கு. கோவப்பட்டணும்னு என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் கல்லில் எழுதல, எதில் எழுதி வச்சுருக்கிறீங்க? வெரி குட். தண்ணியில் எதில்? காற்றுல எழுதி வச்சிருக்கிறோம். எதில் எழுதணும்? கல்லில். வாசிப்போம். கிறிஸ்துவின் மூலம் நாம் உலகத்தையும் மாம்சத்தையும் சாத்தானையும் மேற்கொள்ளும் போது நாம் இந்த ஞாபக சின்னத்தை கடிக்கூற வேண்டும். இப்போ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த சின்ல இருந்து நான் வெளியே வந்துட்டு தேன் ரிலீஃப் கொடுத்துட்டாருன்னா சந்தோஷப்பட வேணுமாமா. நான் எப்படி கோவப்படும் தெரியுங்களா, நான் எப்படி வந்து பொய் பேசுவேன் தெரியுங்களா, எப்படி இந்த மாம்ச இச்சையில் இருந்தேன் தெரியுங்களா. ஆனால் இன்னைக்கு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த நிமித்தம் நான் இன்னும் கர்த்தருக்கு என்ன பண்ணுறேன், துதிப்பாடுறேன், சந்தோஷப்படுறேன். ஞாபக சின்னம், அதான் சொன்ன ஸ்டோன் இன் மைண்ட் அண்ட் ஹார்ட். சரிங்களா? சரி, அடுத்தது சரியான மற்றும்
தவறான தீர்மானம். இப்படி ஜெயிப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது 3 ஸ்டெப்பு சொல்கிறார். இந்த 3 ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிடலாங்க, இந்த பெலிஸ்தனை மேற்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம் சித்தத்தை அல்ல. ஃபஸ்ட் ஒன்று என்னங்க, நம் சித்தத்தை அல்ல, தேவனுடைய சித்தத்தை தேட வேண்டும். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ட்ரினிட்டி சப்ஜெக்டில் கேட்டிருப்பார். அவர் பேசினது, அவர் செஞ்சது, அவர் அற்புதம் பண்ணது எதுவுமே அவர் சித்தம் இல்லை. யாருடைய சித்தங்க? பிதாவாகிய தேவனுடைய சித்தம். இன்றைக்கி நான் யூடியூப்பில் ஒரு 2 மணி நேரம் ஸ்டிச்சிங் கிளாஸஸ் நான் கேட்க போகிறேன். என்னதுங்க? குக்கிங் கிளாஸ் நான் கேட்க போகிறேன். இதுக்காக நான் எடுத்துக்கொண்ட நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு தேவன்கிட்ட கேட்டு பாருங்கள். ஆண்டவரே நான் 2 மணி நேரம் எடுத்துக்கிறேன்னா தேவன் என்ன பண்ணுவார்? நீ அப்படி 2 மணி நேரம் யூடியூப்பை பார்த்து குக் பண்ணி சாப்பிட வேண்டாம். நீ சாப்பிட்றதுக்கு உயிர் இருக்குமா வேண்டான்னு சொல்கிறதே யார்? எல்லாம் குக் பண்ணிக்கிறான். எல்லாம் குக் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதை போட்டு எல்லாம் மசாலா கிசாலா எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சோடனே டப்புன்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்ன பண்ணுவோம் சொல்கிறேன்? ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. போதும் நம்முடைய சமையல் கலை, போதும் நம்மளுடைய திறமைகள், போதும் நம்முடைய என்ன இருக்கோ நமக்கு அது போதும். தேவனுக்கு ஏதாச்சும் வேணும்னா தேவன் கொடுப்பார். அது ஏதோ வரும், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா பெலிஸ்தனை எப்படி மேற்கொண்டார் தேவன்? இவங்க யுத்தத்துக்கு போனாங்களா? இவங்க என்ன ஈட்டி தூக்கிட்டு போனாங்களா? ஒரு மகா பெரிய இடி முழக்கம், அங்கே ஒரு கலக்கம், பெலிஸ்தன் முடிஞ்சிருச்சான். சரிங்களா? நம்ம ஒன்றும் ஒரு சமையலெல்லாம் கற்றுட்டு போய் அப்படியே இப்போ ஹஸ்பண்டு கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தி, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட குடும்பத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தி, அதுக்கப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போயெல்லாம் நம்ம இன்னும் செய்ய போகிறதில்ல. ஹஸ்பண்டெல்லாம் பழகிட்டாங்க, சிஸ்டர்ஸும் பழகிட்டாங்க. எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுறதுங்க, சாப்பிட்ற. அதனால் அதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்கணும். நம் சித்தம் என்ன க்ளோஸ் பண்ணிட்டு தேவனுடைய சித்தம் என்ன அதை மட்டும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் பார்க்க வேணும். என் சகோதரனை பற்றி நான் பேசுகிறேன்னா, என் சகோதரரை பற்றி பேசுகிறேன்னா இது எனக்கு தேவனுக்கு பிடிக்குமா? சரிங்களா? சொல்கிறேன். டிவி போடுறீங்களா, தேவனுக்கு பிடிக்குமா? உதாரணம் சொல்கிறேன். செல்ஃபோன் பார்க்குறீங்களா, தேவனுக்கு பிடிக்குமா? இன்றைக்கி நான் வேதாகமத்தை 1 மணி நேரம் படிக்கிறேன், 1 மணி நேரம் தேவனோட வார்த்தையை படிக்கிறேன், தேவன் ஸ்டாப்புன்னு சொல்லுவாரா? 1 மணி நேரம் இப்படி நீ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படி ஏதாவது சொல்லுவாரா? ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இது தேவனுக்கு பிடிக்குமா அப்படி நம்ம செஞ்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஈஸியாக பெலிஸ்தனாவது, அஸ்ட்ரோத்தாவது, பாகாலாது, அது எல்லாத்தையும் ஒரு செகண்டில் தூக்கி வீசிட்டு தேவன் பின்னாடி போயிடும். ஆனால் அந்த ஒரு செகண்டு தான் என்ன தெரியுங்களா, வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. அடுத்து ரொம்ப நல்லா சொல்கிறாரு, நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டுமாம்மா. எப்படி நம்மை நாமே எப்படி நீ நியாயம் தீர்க்க வேண்டும்னா, யாருமே இல்லாத சமயத்தில் நேராக கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துட்டு முகமாக பார்த்துட்டு, நீ உடன்படிக்கை எடுத்திருக்கிறியே, 10 வருஷம் 15 வருஷம் ஆகுது, ஏதாச்சும் ஒரு மாற்றம் உனக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட முதல்ல பேசணுமாம்மா. அந்த நம்ம இறுதிட்ட பேசும்போது இறுதி சொல்லுமாம்மா, நீ இதில் எல்லாம் மாறி இருக்கிற, இதில் மாறி இருக்கிற, இதில் மாறி இருக்கிற, நான் இறுதிக்குள்ளே தான் பேசுகிறேன், மாறி இருக்கிற மாறிக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஏதோ ஒரு அளவுக்கு என்ன பண்ணுறேன், வளர்ச்சி அடைகிறேன். இறுதியும் சொல்லுமாம்மா, அப்படின்னா என்னென்னா நான் அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சேன் அப்படின்னு. 3வது என்னென்னா, மகா பரிசுத்த விசுவாசத்தில் ஒருவரை ஒருவர் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்க. சில நேரத்தில் நமக்கு சோர்வு ஏற்பட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஏன் இவ்வளோ உலகத்துலேருந்து ஒதுங்கி இருக்கிறோம். அப்போ அந்த மகா பரிசுத்தம் சொல்லும், இல்லை இல்லை ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த விசுவாசத்தில் ஒருவரை ஒருவர், இப்போ எனக்கு ஒரு பாரம் வந்துருச்சா, என் சகோதரர் தாங்குறாரா, சகோதரருக்கு ஒரு பாரம் வந்துருச்சா, நான் தாங்குறாரா, அந்த விசுவாசத்தை என்ன பண்ணிக்கிறோம், உறுதி. இப்படி சகோதர அன்பு, ஐக்கியம், நானே நியாயம் தீர்க்கிறேன், அதே மாதிரி தேவனுடைய சித்தம், இதெல்லாம் செய்கின்ற பொழுது அஸ்ட்ரோத்தையும் பாகாலையும் பெலிஸ்தீனை நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிச்சு விடலாம். சகோதரர் சொல்கிறார், ஓகே இதை மட்டும் நீங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் நீங்கள் நினச்சிங்களா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்காகவா உங்களை கூப்பிட்டுருக்கிறார் ஆவிக்குரிய சேஜன்? நோ, நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களோட கம்பேரிசன் வைக்காதீங்க. நான் சொல்கிறேன், ரசூல் பார் சொல்கிறாரு, நீங்கள் யாரை கம்பேரிசன் வைங்கன்னா, தி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் கிரேட்டர் பிளெஸ்ஸிங். நீங்கள் தப்பு செஞ்ச இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இருக்காதீங்க, அது போதும்.
தப்பு செஞ்ச இஸ்ரேல் ஜனங்கள் தான் திருப்பி திருப்பி என்ன பண்ண கன்ஃபெஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இருக்காதீங்க, இன்னொரு ஸ்டெப்பு மேலே போயிருங்க. யார் மாதிரியாம்மா? சாம்பல் மாதிரி. எப்படிங்க? சாம்பல் மாதிரி. அப்போ ஞானஸ்தானம் எடுத்து கன்ஃபெஷன் பண்ணி ஞாபகம் வச்சு நம்ம வச்ச பின்னாடி அப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இருந்தக்கூட இது போதும் அப்படின்னு இருந்துட வேண்டாம். என்னவா மாறிடுங்க? சாம்பலாக மாறிடுங்க. வாசிங்க சகோதரி. The time for the judging of the hearts, when this work will be committed to this church, will be after the church that which is perfect shall have come. After the resurrection, change shall have made us like our Redeemer unqualified. ஓகே, இப்போ சாம்பல் என்ன பண்ணுறாருன்னா நியாயம் விசாரிக்கிறாரா? இப்போ நம்மளும் நியாயம் விசாரிக்க வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த பூமியில் நம்மளால் இருதயத்துக்குள்ளே போய் நம்மளால் என்ன பண்ண முடியாது? நியாயம் விசாரிக்க முடியாது. அதனால் இப்போ என்ன சொன்னால், ஒரு அளவுக்கு என்ன பண்ணலான்னா அவங்களுடைய ஆட்டிடியூடை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா நியாயம் விசாரிக்கலாம். தவிர இருதயத்துக்கு போய் உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, நியாயம் விசாரிச்சிடாதீங்க. ஏன்னா அவர் எதற்காக இந்த காரியத்தை செஞ்சார், எப்படி உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பது நம்ம இருதயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. ஆனால் நமக்கு ஒரு டைம் கொடுக்கப்படும். ஒருவேளை நம்ம கிறிஸ்து மாதிரி, நம்ம ரெடீமர் மாதிரி, நம்ம முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக இருந்தால் எப்படி கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறாரோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இருதயத்துக்குள்ளே போய் நியாயம் தீர்க்கலாம். தவிர அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ எப்படின்னா, எனக்கு தெரியுங்க அவர் இப்படித்தான் பண்ணுவார், எனக்கு தெரியுங்க அந்த ஸ்திரீ இப்படித்தான் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். தேவன் சொல்வார், உனக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் உண்மை. அப்படி எல்லாம் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிருந்தோங்களா, ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே போய் நம்ம நியாயம் தீர்த்து விடுகிறோம். அந்த இருதயத்துக்குள்ளே எவ்வளோ பெயின் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஒரு இருதயம் எவ்வளோ பெயினை சுமக்குது, அந்த இருதயம் எவ்வளோ அழுகுது, அந்த இருதயம் எவ்வளோ அவமானத்தை சுமக்குதுன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் அதெல்லாம் தெரியாதுங்க. நமக்கு என்ன தெரியுமா, நமக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டா முடிஞ்சுது. இதுதான் மனுஷனுடைய மைண்ட் செட். அந்த காரியத்தை தயவு செய்து செஞ்சிடாதீங்க அப்படின்ட்டார். சரிங்களா? ஒரு மனுஷனை எளிமையாக மேற்கொள்ளலாம், ஒரு மனுஷனை எளிமையாக மேற்கொள்ளலாம் அன்பின் மூலயமாக. ஆனால் ஒரு மனுஷனை எளிமையாகவும் சரி கடினமாகவும் மேற்கொள்ள முடியாது. காரணம் என்னென்னா, அவன் சத்தியத்தில் இருந்து, நல்லா புரிஞ்சுங்க, டாக்டரின்ல இருந்து சத்தியத்திலேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கிட்டாலும் தேவன் சொல்கிறார், பாரபட்சம் பார்க்காத, ரிஜெக்ட். அவர் எவ்வளோ பெரிய என்னவா சொல்ல, மிகப்பெரிய அன்புள்ளவனாக இருக்கலாம், எல்லாத்தையும் அரவணைக்கலாம், எல்லாத்துக்கும் உதவி செய்யலாம், எல்லாத்தையும் தாங்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் சத்தியத்திலிருந்து, மகா பரிசுத்த விசுவாசத்திலிருந்து ஒரு ஸ்டெப் டவுன்ஃபால் ஆகிட்டார்னா நம்ம என்ன பண்ண சொல்கிறார் தேவன்? கட் பண்ணு அப்படி. ஏன்னா நமக்கும் இடரல், மற்றவங்களுக்கு அது இடரல். யார் மாதிரி? மோசே மாதிரி. மோசே அப்படி தான் பண்ணார். மோசே மாதிரி பூமியில் சாந்த குணமுள்ள யாராச்சும் இருக்கிறாங்களா? யாராச்சும் இருக்கிறாங்களா? அவர் தான் பூமியிலே சாந்த குணமுள்ளவர்னா மோசே. ஆனால் எங்க மிஸ்டேக் பண்ணிட்டாரு, செகண்ட் டைம் பேச வேணும், அடிச்சிட்டார், அவ்வளோதாங்க. அதுக்கும் அவர் ரீசன் சொல்கிறார் தேவன்கிட்ட, இஸ்ரேல் ஜனங்கள் நிமித்தமாக தான் நான் அடித்தேங்கிறார். நானா அடிக்கல, இஸ்ரேல் ஜனங்கள் நிமித்தமாக. நீ இடரலை உண்டு பண்ணிட்ட, வெளியே போன்ட்டார். நீ மலை மேலே ஏறி தேசத்தை பாருது, நீ அந்த தேசத்துக்கு என்ன மாட்ட மாட்ட, போக மாட்டேன். சரிங்களா? நம்முடைய அன்பு அப்படிங்கிறது எல்லாமே சத்தியத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். இப்போ சொல்கிற இருதயத்துக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஜட்ஜ்மெண்ட் செய்யவே கூடாது. அது யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி தேவன் கொடுக்கல, இப்போ கொடுக்கல, கொடுப்பார் கிறிஸ்துவ மாதிரி அவர் ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு இருக்கும்போது. அதனால் சொல்கிற, ஹவு வி கேன் ஜட்ஜ், நாட் இன் ஹார்ட், ஒன்லி இன் ஆக்ஷன். புரிஞ்சுதுங்களா? ஒரு ஆக்ஷன் மூலிமா பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். இப்போது அதுக்காக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இப்போ ஒரு குழந்தை ஒரு பையன் தப்பு செஞ்சுறான்னு வச்சுங்களேன். இப்போ அப்பா அன்பு செலுத்தணும். ஒரு பையன் தப்பு செஞ்சுட்டான், அப்பா அந்த குழந்தை மேலே அன்பு செலுத்தணும். என்ன பண்ணணும் அன்பு செலுத்தணும்னா, வாப்பா வாப்பா கண்ணு, என்ன பண்ணியிருக்கிற, தப்பு செஞ்சுருக்கிறியா, என்ன திருடிட்டியா, சரி உன்னை நான் திட்ட மாட்டேன் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், போய் இப்போ ஸ்கூலில் போய் இன்னும் 2 ரப்பர் தூக்கிட்டு வரும். அப்போ இப்போ அப்பா அன்பு செலுத்த என்ன பண்ணணும், தண்டிக்கணும். ரொம்ப டீசெண்டாக இருக்கும், தண்டிக்க. இங்கே 2 அறை விட்டான்னு வச்சுக்கங்களேன், ஞாபக சின்னம் வரும் அவனுக்கு. என்ன வரும்? எடுத்தோம் எங்கே ஒரு
அதான் இந்த பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாரு, சில நேரத்தில் ஞாபக சின்னத்தை போட்டு விட்ருவாங்க. நேராக இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கிறீங்க, தோசை கரண்டி நல்லா காய வச்சு 2 இழு இழுத்து விட்ருவாங்க. ஞாபக சின்னம், இந்த ஞாபக சின்னத்தை அது குழந்தைகளுக்கு தேவையில்லை, இது ரொம்ப ஹர்ட் ஆயிரும். ஆனால் நமக்கு இதை விட சூடு நமக்கு தான் தேவைப்படுது. என்னதுன்னா அன்புனா என்னென்னா, ஒரு ஆக்ஷன் மூலியமாக ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரா, அவர் திருந்துவதற்காக, அவர் சத்தியத்தில் வளருவதற்காக, மீண்டும் நம்ம கூட இருக்கிறதுக்காக, அந்த ஒழுக்கத்திற்காக நம்ம என்ன பண்ணலாம்னா அன்பு செலுத்தலாம். அந்த ஒரு பனிஷ்மெண்ட் வந்து அன்பு. ஆனால் அந்த அன்பு எதுவாக போகக்கூடாது, தண்டனையாக, அதாவது ரொம்ப ஒரு ஹார்ட் பனிஷ்மெண்ட்டாக போகக்கூடாது. அது நல்வழிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணலாம்னா இருக்கலாம். அதான் சொல்கிறாரு, we can judge people heart when we became body of Christ. நம்ம இருதயத்துக்குள்ளே போய் நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். அது எப்போ அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம வந்து கிறிஸ்து மாறி இருக்கும்போது. அவர் பிரதான ஆசாரியராக இருப்பார், நம்ம என்ன வருங்க ஆசாரியர். அப்போ சாமுவேல் எப்படி நியாயம் விசாரிச்சரோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா நியாயம் விசாரிக்கலாம். அன்பான சகோதர சொல்லி அப்படின்னா, இந்த பாடத்தின் மூலமா தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடன்படிக்கை எடுத்த பின்பாக ஒருவேளை அஸ்திரோத் இருக்கலாம், ஒருவேளை பாகால் இருக்கலாம், எங்கெங்கேயோ அதை டச் பண்ணிட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் வெளியே போன பின்னாடியும் பெலிஸ்தன் எப்போ வேணால் அட்டாக் பண்ண வருவான். அதையும் நம்ம என்ன பண்ணோம்னா மேற்கொண்டு ஜெயிச்சோம்னா அதோடு மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. என்ன அடுத்த ஸ்டெப் சொல்கிறாருங்க, எப்படியாயும் அந்த ஒரு பிரதான அதாவது அந்த ஆசாரியர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா கொண்டு போய் சேரணும். ஒவ்வொரு பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரும்போது ஒரு ஞாபக சின்னம் நமக்குள்ளே வைக்க வேண்டும். அந்த ஞாபக சின்னத்தை வச்சா மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. இன்றைக்கும் ஒரு அன்பான என்னுடைய வேண்டுகோள் நிமித்தமாக நான் இங்கே பேசி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின் நமக்குள்ளே இருந்தால் அது இன்றைக்கி அதை எடுத்து போட்டு ஒரு ஞாபகத்தை சின்ன என்ன பண்ணிடலாம் வச்சிடலாம். ஏன்னா இந்த பாடம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்குமே போகும். பிரதர், இந்த சப்ஜெக்ட் கேட்டேன் பிரதர், நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன், இந்த கோபப்படுறேன்னு எடுத்துக்கிறேன். அதை ரொம்ப எளிமையாக இருக்குது. இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், கோவப்பட மாட்டேன் பிரதர். இனிமேல் நான் வந்து அப்செட் ஆக மாட்டேன் பிரதர். இனிமேல் யாரை பற்றி நான் தப்பாக பேச மாட்டேன் பிரதர். ஞாபக சின்னம் வச்சிங்கன்னா இந்த வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு பாடத்தை நிறைவு செய்யலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமீன். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.